நேதாஜி சிலை இன்றைக்கு வந்து நேதாஜிக்கு ஒரு மரியாதை செஞ்சாங்க. நம்முடைய சோஜி ருத்ரா சந்திரபோஸா? இதான் உங்க பேரா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொண்டு வந்தது இங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு, அன்பிலியபிள். ரெண்டாவது வந்து எப்படி உங்க அப்பா இப்படி பேர் வச்சாங்க? உங்க அப்பா பேரு சந்திரபோஸ். கேரளால எந்த இடம்? நான் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். நீங்க கேரளா பை பர்த், ஆனா தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க. இங்க வந்தீங்க. இப்ப எங்க செட்டில்டு? எங்க இருக்கீங்க செட்டில்டு? கேரளா தான். எந்த ஊரு? சரி சரி சரி. இப்ப நீங்களும் அப்படியே பேசி பேசி வந்துருச்சு. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்திய விடுதலைக்காக 2வது உலக போரில் இந்தியாவின் கிழக்கு முகப்பில் இம்பால் போர் முனையில் தீர போர் புரிந்து உயிர் நீத்த இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் நினைவு சின்னம் 1943 1945. அதற்காக இந்த ஸ்கல் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்கும். இது சிவப்பு நிறத்துல அந்த தியாகத்தை, ரத்தம் சிந்தி பெறப்பட்ட அந்த தியாகத்தை சொல்றதுனால ஐஎன்ஏ வீரர்கள் மணிப்பூர் இம்பால்ல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்துட்டாங்க. 30,000 பேருக்கு மேல இன்னைக்கு கூட அந்த மொய்ராங் அப்படின்ற இடத்துல வந்து அவருக்கு வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே வைக்கப்பட்டவனுடைய நினைவா இந்த சிவப்பு கல்லுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஐஎன்ஏ வீரர்கள் போய் திருச்செங்கோடு பகுதியிலிருந்து இந்த கல்வெட்டுக்கான கல்லை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கல்வெட்டு இதைத்தான் ஸ்தூபியாக வைத்திருக்கிறாங்க. நேதாஜி சிலை அங்க பார்வையிட வந்த நம்மளுடைய பூஜி, அப்புறம் வந்து ருத்ரா சந்திரபோஸ், அம்மா வந்து சேச்சம்மா. ஆமா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். சந்திரபோஸ் இருக்க சிலை இருக்கு இந்த இடத்துல. ஜான்சிராணி பூங்கா அந்த இடத்துக்கு பேரு. நேதாஜி ரோடு பெரியார் நிலையத்துல இருந்து பக்கத்துல இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு நம்மாழ்வார் வந்து இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கான கோயிலாக இருந்திருக்கு. மணிமேகலை சிலப்பதிகாரம் எழுதுகிற போது கூட ஒரு பெருமாள் கோயில் இருந்ததாக ஒரு பதிவு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடம் இந்த இடம். மதுரையினுடைய எல்லை, மீனாட்சி கோயில் எவ்வளவு, காந்தி மியூசியம் எவ்வளவு, பெரியார் எவ்வளவுன்னு ஒரு மைல் சொல்லுவாங்கல்ல அளவு, அந்த மைல் கல்லியா தொடங்குற இடம் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம். இந்த இடத்துல இருந்தா இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் த மைல்ஸ் ஃப்ரம் த பிளேசஸ் ஆஃப் வேர் த ஹவு மச் த கிலோமீட்டர்ஸ், ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற த பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், ஃப்ரம் ஹியர் ஒன்லி இட் கால்குலேட்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இது. மதுரை ஃபுல்லா from here only the distance of the different places are calculated, so it is such a important place. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அருகிலேயே இந்த இடம் இருக்கு. இட் இஸ் ஒரு டிவைன் பிளேஸ். இன்னைக்கு கூட கழுகு வந்து பருந்து வந்து மேல சுத்திட்டு இருக்கும். நான் சில நேரம் மாலை போடுவேன் நேதாஜிக்கு, இப்ப பருந்து சுத்திட்டு இருக்கும். அப்புறம் தான் கேட்டேன், இது ஹெரிடிட்டரியா, அந்த ஹெரிடிட்டரியா சக்சசிவா வந்து இத்தனை தலைமுறையா 200 இயர்ஸா அந்த ஜெனரேஷன் வந்து இன்னைக்கும் இந்த இடத்த வந்து அந்த கழுகு பருந்து வந்து பெருமாள் கோயில்ல எப்படி பருந்து சுத்துமோ அதே மாதிரி இந்த இடத்துல சுத்திக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு சில ஆச்சரியங்கள்ல, ஏன்னா இது வந்து கனெக்டிவிட்டி வந்து விட்டு போகல. இன்னைக்கு ஆஸ்திரேலியால இருந்து இங்க வருது அப்படின்னா இதுல என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னாக்கும், வானம் வந்து மாறாது, பூமி வந்து மாறும். பூமியினுடைய தட்டு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், ஆனா வானம் வந்து ஒரே இதா இருக்கும். அப்ப நமக்கு வந்து அளவுகோல், திசை, இது எல்லாம் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னா வானம் தான் நமக்கு வந்து கால்குலேஷன். அதனால பழைய இடத்துல அது 2000 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ஊர்ல வாழ்ந்திருக்கு அந்த பறவை. இன்னைக்கு அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த பூமி சுழற்சியில அந்த தட்டுக்கள் எல்லாமே இடம் மாறிச்சு. அந்த என்ன சொல்றதுன்னா அந்த பிளேட்ஸ் சொல்றாங்க, அந்த பூமிக்கு அடியில இருக்கிறது, அதுதான் சுனாமியாவும் வந்திருக்குது. அது அதனாலதான் இடம் மாறினா கூட, பூமியினுடைய இடம் மாறினால் கூட அது தன்னுடைய பழைய பூர்வீக இடத்திற்கு வருது. மனிதர்களும் குலதெய்வத்தை தேடி போவாங்க, எங்க குலதெய்வம் எங்க இருக்கு, எங்க சொந்த ஊர் எங்க இருக்குன்னு. அது மாதிரி வர்றது போது முன்னோர்களின் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஜான்சிராணி பூங்கா, ஒரு பெருமாள் கோயில் இருந்தது. இன்னைக்கும் பெருமாள் கோயில்ல இருந்து சப்பரம் வந்துச்சுன்னா நேதாஜி சிலைக்கு முன்னாடி ஒரு மண்டகப்படி போடுவாங்க. அந்த மண்டகப்படியில பெருமாள் வந்து உட்காருவாரு, எல்லாரும் வந்து வணங்கிட்டு போவாங்க. இந்த இடத்துல அந்த வாசல்ல ஒரு கோலம் போட்டு ஒரு மண்டகப்படி போடுவாங்க. அதனால இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியா இன்னைக்குள்ள உங்களுக்கு சார் என்னன்னு தெரியல சார், இந்த இடத்துல ஒரு மண்டகப்படி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துக்கு கீழே ஒரு கோயில் வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு.
மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தியுமே ஒரு வைப்ரேஷன். மதுரையினாலே ஒரு ஆன்மீகம் தான். அந்த ஆன்மீகத்துல இது ஒரு ஆன்மீகமான இடம். ஜெயஹிந்த். இன்னைக்கு ஒரு நல்ல தருணமா இருந்தது. ஏதாவது ஒரு சில அதிசயங்கள் யாராவது வருவாங்க. அப்படி இன்னைக்கு தேதி என்னன்னா 12 ஏப்ரல் 2026. மதுரையில ஜான்சிராணி பூங்கால இருக்கிறோம். மதுரையினுடைய எல்லை இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இது மாநகராட்சியினுடைய அளவுகோல். இங்கதான் சுபாஷ் சந்திரபோஸ் சிலை இருக்கு. சுபாஷ் சந்திரபோஸ் படையில இருந்த ஐஎன்ஏ வீரர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த தியாகிகள் இறந்து போன அந்த மணிப்பூர் இம்பால் முனையில இறந்து போனவர்களுக்கான ஸ்தூபி இங்க இருக்குது. யோகி அவர்கள் 2007 திருச்சியில அவர் மாணவரா இருக்கிற போது என்னை பார்த்திருக்காரு. அவர் ஆக்சுவலா கேரளா அவரு. ஆனா இன்னைக்கு அவர் மனைவியோட வந்துட்டாங்க. எனக்கு தெரியல. அவர் தான் கேட்டார், நீங்க தானே சுவாமிநாதன் அப்படின்னா. நான் நேதாஜி சிலை எல்லாம் துப்புரவு பண்ணிட்டு கலைப்போட நின்றுட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தங்க படம் எடுக்கிறாங்க, உங்களுக்கு நான் படம் எடுக்கவான்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே இல்ல நீங்க சுவாமிநாதன் தானே அப்படின்னாரு. எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவங்க மனைவி பேர் என்னன்னு கேட்டேன். ருத்ரா சந்திரபோஸ் அப்படின்னு சொன்னாங்க. சந்திரபோஸா, என்ன இது இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க அப்பா பேர் சந்திரபோஸா. அப்படி நேதாஜியுடைய பின்னணியில இருக்கணும் அப்படின்னாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு நேதாஜியுடைய அருள் கிடைச்சிருக்கு, ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உட்கார்ந்து இருக்க இடம் பெருமாள் கோயில் இருக்கு. ஒரு 200 ஆண்டுகளுக்கு ஒண்ணுக்குள்ள குறைஞ்சிருச்சு. அது மேலதான் இப்ப உட்கார்ந்து இருக்கோம். அதனால அந்த வைப்ரேஷன் எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ அடியார்கள், எத்தனையோ ஆழ்வார்கள் இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, இறை தொண்டு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆன்மாக்கள் இங்கதான் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஆன்மாவுடைய பிளெஸிங்ஸ் லோஜி ஜார்ஜிக்கும் ருத்ரா சந்திரபோஸ்க்கும் கிடைச்சிருக்கு. அவங்கள பார்த்ததுல நானும் பெருமை அடைகிறேன். வாழ்க வளமுடன். நான் நிறைய சொல்லிட்டே இருக்கணும்னு தோணுது. இருந்தாலும் அவங்களுக்கு நேதாஜி எல்லா வித இடத்துலயும் துணைக்கு வரட்டும். அவங்களுக்கு ஒரு தேசபக்தியோட ஒரு நல்ல குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்து அவங்களும் இந்த நாட்டுக்கு கொண்டு சேரணும்னு கேட்டுக்கிறேன். ஜெயஹிந்த். ஐயா, எனக்கு சில கேள்விகள் இருக்கு. காளியின் மறுஉருவம் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே சரி அந்த அளவுக்கு பார்த்தது இல்லை. பிரத்யேகமா இங்க வைக்கிறதுக்கான காரணம் அவங்க கேட்ட காளியினுடைய அவதாரம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றது சிவனுடைய விவேகானந்தர் சிவனுடைய அவதாரம். இத ராமகிருஷ்ணர் உறுதிப்படுத்தினார். ஹிப்னடைஸ் பண்ணிட்டு சிவனுடைய அவதாரமா அப்படின்றத விவேகானந்தரை உறுதிப்படுத்துறாரு. அதே மாதிரி காளியினுடைய அவதாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரைக்கு நேதாஜி வர்றாரு. அப்போ ஒரு சின்ன குழந்தைகளோட, ஒரு 6 வயசு 8 வயசு குழந்தைகளோட சிரிச்சு பேசிட்டே இருக்காரு. சின்ன குழந்தை போல இருக்காரு. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் 1939 என்ன முடிவு எடுப்பாரு, இவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் என்ன முடிவு எடுப்பாங்க, 2ஆம் உலகப் போர்ல பிரிட்டன் அவ்வளவு ஸ்பை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட எந்த கவலையும் இல்லாமல் ஒரு தாயுள்ள மாதிரி கனிவு கனல். நான் பாக்குறது காளி ஒரு பெரிய கனலா மாறும். அதே மாதிரி கனிவு இருக்கும். தாயுள்ளத்துல 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அந்த 2 எக்ஸ்ட்ரீம் நேதாஜி. யுத்த காலத்துல ஒருத்தர் சொன்னாரு, இவருக்கு மிலிட்டரி ட்ரெஸ் பொருந்தல, ஒரு குழந்தை முகத்தோட இருக்காரு அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். இவர் ஒரு முரட்டு மனிதன் மாதிரி இருக்க மாட்டார், ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை உடம்புல ஒரு ராணுவ உடை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவைப்படுகிற போது யுத்த காலத்தில் ஒரு காளியின் அவதாரம் போல காளியாக ஆவேசப்படுகிற ஆற்றல், நெஞ்ச துணிவு, வீரம் நேதாஜிட்ட உண்டு. அதான் கேட்டாங்க, காளியின் அவதாரம் சொல்றீங்களே எப்படின்னு. அவங்கள்ட்ட ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது கேள்வி? பொதுவா சுதந்திரத்துக்கு பல வீரர்கள் உதவி செய்திருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. அதுல நம்ம காந்திஜிய பல காரணங்களால முன்னிறுத்தி சொல்றோம். அவரோட உருவ சிலைகளை நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அவருடைய உருவத்தை நோட்டுகள்ல, ரூபாய் நோட்டுகள்ல நம்ம பதிவிடுறோம். இங்க நான் பார்த்தேன், ஃபாதர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அப்ப அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதன் தான் சுபாஷ் சந்திர போஸ். ஏன் அவருடைய உருவத்தை ரூபாய் நோட்டுகள்லயும் நிறைய இடங்கள்ல பதிக்கிறதுக்கு ஏன் கவர்மெண்ட் ஒரு ஆதங்கம் இருக்கு? நல்ல கேள்வி. அவங்க ஐஎன்ஏல நேதாஜியினுடைய கரன்சி வெளியிட்டு இருந்தாங்க. நேதாஜி ஒரு ஆசாத் இந்து பேங்க் நடத்தினாரு. அந்த பேங்க்ல இந்த கரன்சில சுபாஷ் சந்திர போஸுடைய படம் இருக்கும். அதனால ஏற்கனவே சுபாஷ் சந்திர போஸ் ஃப்ரீடம் இந்தியாவுக்கு முன்னாடியே ஒரு சுதந்திர அரசு உருவாக்கப்பட்டது. அந்த அரசுல கரன்சி வெளியிடப்பட்டது. அந்த கரன்சில சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்தது. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் சில முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் படமும் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நேதாஜியுடைய ஃபாலோயர்ஸ் பொலிட்டிக்கலா இன்னைக்கு பவர்ஃபுல்லா இல்ல. இன்னைக்கு காங்கிரஸ், பிஜேபி இப்படிதான் இருக்கிறாங்க. டைரக்டா நேதாஜியுடைய ஃபாலோயர்ஸா அவங்க இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா,
இப்ப தேசபக்தர்கள் தான் நம்ம அதை முன்வைக்கிறோம். செங்கோட்டைன்னு ஒரு ரெட் ஃபோர்ட் இருக்குது. ரெட் ஃபோர்ட்ல டெல்லி சலோன்னு நேதாஜி சொல்லுவாரு. அந்த டெல்லி சலோல ஒரு வார்த்தை சொல்வாரு, நம்மளுடைய இலக்கு டெல்லி, டெல்லியினுடைய செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுவோம் அப்படின்னு தான் ஐஎன்ஏ வீரர்கள் சொல்லுவாரு. அதனாலதான் இன்னைக்கு 500 ரூபாய் நோட்ல செங்கோட்டை படம் போட்டு அதுல தேசிய கொடி, ஒரே ஒரு ரூபாய் நோட்ல தான் தேசிய கொடி படம் இருக்கும். அது செங்கோட்டையில கொடி ஏற்றி கொடி பறந்துகிட்டு இருக்கும் அந்த 500 ரூபாய் நோட்ல. இது எதுக்காக வச்சிருந்தாங்கன்னா, ஏறத்தாழ நேதாஜியுடைய லட்சியத்தை சொல்லுவது மாதிரிதான் அந்த படம் வச்சிருக்கிறாங்க. அதனால ரூபாய் நோட்ல அவர் படம் இருக்கணும் அப்படின்றது ஏற்கனவே அச்சடிக்கப்பட்டது. நம்ம 1943 நேதாஜியுடைய அரசாங்கத்தினால் ஆசாத் இந்து பேங்கினால் வெளியிடப்பட்ட ரூபாயில இருக்குது. இந்திய அரசாங்கம் இப்பதான் முதல் பிரதமர், அதை காட்டுங்க, இந்த முதல் பிரதமர்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இப்பதான் 1943 81வது வருஷம் அக்டோபர் 21, 1943ல அவர் ஒரு அரசாங்கம் ஆசாத் ஹிந்த் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டை டெக்ளரேஷன் கொடுக்கிறாரு. அவர் டெக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக அவர் அந்த ஓத்தை எடுத்துக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் அந்த நிகழ்ச்சி. இப்ப பாரத பிரதமரா இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு மோடி அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி சில விஷயங்கள் இப்பதான் நடந்துகிட்டே இருக்குது. அதனால இவங்க கேட்கக்கூடிய கனவு நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஃபாதர் ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், விடுதலை தந்தை அப்படின்ற வார்த்தை, தேச தந்தைன்னு காந்திஜிக்கு நேதாஜி தான் அந்த பட்டத்தை கொடுத்தாரு. அதனால அவர் நேதாஜி கொடுத்த பட்டம் காந்திக்கே இருக்கட்டும். விடுதலை தந்தை, இந்த தேசத்தின் விடுதலை யாரு கிடைத்தது? The final battle of Indian freedom struggle, the final last battle of Indian freedom struggle done by நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் and his INA force அப்படின்றதான் உண்மை. அப்படிப்பட்ட INA force எல்லாருமே இந்தியாவில் இருந்த தலைவர்கள், காந்தி உட்பட எல்லாருமே ஜெயில போயிட்டாங்க. The one and only leader from the outside of the India organized the Indian people, youngsters, youths to on the one banner, freedom is our motto and aim. If death will happen on the way of freedom path, we will sacrifice our life. That is the goal of Netaji Subhash Chandra Bose, the great leader. Blood bath, he has done his blood bath in the freedom. So it is the last battle of the freedom movement. It is done by Netaji. So he is the father of Indian independence. The name given by Pasumon Muthuramalinga Thevar, the title given by Pasumon Muthuramalinga Thevar, the follower of Netaji Subhash Chandra Bose, and also he is the founder member of Faro Blog. Jai Hind. ஐயா, இவரு நம்மளுடைய நேதாஜியோட உருவம் பதிச்ச இந்த நோட்டு ஆல்ரெடி அச்சிட்டதா சொன்னீங்க. இது மாதிரி வேற ஏதாவது தலைவர்களுடைய உருவங்களை அச்சிட்டதா ஏதாவது ஹிஸ்டரி? இல்ல, இது மாதிரி நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி எதுவுமே இல்ல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப பிஜேபி கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்க சர்தார் வல்லபாய் பட்டேல தான் முன் வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப நேதாஜி அப்படின்றது கூட ஓகே. ஆனா மக்கள் எல்லாரும் சர்தார் பட்டேலை ஏத்துக்கிட்டாங்களான்னா ஏத்துக்கிறல. அதனால காந்தி நேதாஜி அப்படின்றதுதான் ஐஎன்ஏ ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல ரெண்டு இதா இருந்துச்சு, ரெண்டு ரோல் இருந்தது. அதனால இந்த ரெண்டு ரோல் இருந்ததுனால ரெண்டு லீடர்ஸ முன்வைக்கிறாங்க. அதனால காந்திஜி மாதிரி நேதாஜி அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கலாம். மற்ற லீடர்ஸ் இதுவரைக்கும் அப்படி யாருக்கும் வந்தது இல்ல. ஆனா அப்படி வர்ற போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க லீடருக்கும் வைங்க, எங்க லீடருக்கும் வைங்கன்னு கேட்டுருவாங்க. அப்படின்றதுனால ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன அட்வைஸ் கொடுத்திருக்காங்கன்னா, காந்திஜியே இருந்துக்கிறட்டும், ஏன்னா இன்னும் ஒரு தேவையற்ற இன்னொரு குழப்பம் வந்துட வேணாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கோர்ட் வரைக்குமே போயிருச்சு. போன பிறகு அவங்க ஒரு சஜஷன் கொடுத்தாங்க, இது இன்னும் ஒரு பெரிய குழப்பம் ஆயிடக்கூடாது, எங்க லீடருக்கு போடுங்க, இன்னொரு லீடருக்கு போடுங்க அப்படின்னே வந்துரும். அதனால காந்தின்ற அளவோடய நிறுத்திக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரீசன்ட் டேஸாவே எனக்கு ஒரு ஆதங்கம், என்னதான் போட்டு இந்த மாதிரி சொன்னாலும் கூட நேதாஜி காந்திஜி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்தாங்க. அது இல்லாம எவ்வளவு பேர் நம்ம கண்ணு தெரியாம இருந்தாங்க. அவங்களையும் இதுல முன்னிறுத்தணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு ஐடியா, எப்படி ஓட்டு சிஸ்டத்துல ஓட்டு போட்டு ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி முக்கியமான நமக்கு சில பேருக்கு நிறைய லேடி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்கு தெரியறது இல்ல. அவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாத்தையும் முன்னிறுத்தி ஒரு வரிசைப்படுத்தி எல்லாத்தையுமே மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை பத்தி மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டமோ ஓட்டர் சிஸ்டமோ வச்சு யாருடைய உருவத்தை இந்த நோட்டுகளை பதிக்க விரும்புறீங்க அப்படிங்கறத தெரியவிட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட பேஸ் ஒரு ஓட்டு எடுக்கணும். அதை வச்சு அதை பேஸ் பண்ணி மெஜாரிட்டி பேஸ் பண்ணி
நிறைய தலைவர்களுடைய உருவங்கள் வந்து எல்லா ரூபாய் நாட்டுகள்லயும் பதிவு பண்ணணும். இப்ப வெளிநாடுகள்ல கரன்சில பார்த்தோம்னா எத்தனையோ தலைவர்களுடைய உருவ நாட்டுகள்ல ஒரு நாட்டுல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாக்க சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே எல்லா தலைவர்களை பத்தியும் தெரியும். நம்ம தினமும் படிக்கிறோமோ இல்லையோ நோட்டுகளை பார்க்கும்போது தலைவர்கள் உருவத்தை பார்க்கும்போது தலைவர்களை நம்ம ஞாபகப்படுத்துவோம். நிறைய தலைவர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது, நமக்கே தெரிஞ்சிருக்காது. அவங்கள கூட இந்த லிஸ்ட்ல கொண்டு வரும்போது எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அதை பத்தி நீங்க என்ன? நல்ல கருத்து தான், நாலு யோசிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வரலாறுகளை கூட இன்னைக்கு யாரும் படிக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. மக்கள்கிட்ட வந்து அவ்வளவு பெரிய விழிப்புணர்வு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கைக்குள்ள இந்தியால டாக்டர் அப்துல் கலாம் சொல்றாரு, ஏறத்தாழ ஒரு 500 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து அடிமையாவே இங்க வாழ்ந்துட்டோம், 600 ஆண்டுகள் வாழ்ந்துட்டோம். அதனால நமக்குள்ள நம்மளே அறியாத ஒரு அடிமை புத்தி இங்க வாழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு சுதந்திர உணர்வு நமக்கு வேணும். அதுலயும் குறிப்பா வந்து கேரளா வந்து ஒரு சுதந்திர உணர்வோட இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவான மாநிலமாக இன்னைக்கு கேரளாவை தான் இந்தியாவுடைய இதுல சொல்றாங்க. ஒரு நேர்மையான மாநிலமாகவும் சொல்றாங்க. அப்படி பாக்குற போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மை இதெல்லாம் வந்து வேற மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு பார்க்க முடியல. அதுக்கு அவங்க வந்து அதுக்கு விலை செலுத்துற விலை அதிகம். அவங்கள்ட்ட ஒற்றுமை இருக்கு. அவங்க வந்து இப்படித்தான் நம்ம வாழணும், ஆசைப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. இதுல வந்து நீங்க சொல்றது மாதிரி எல்லா லீடர்ஸையும் கொடுத்தோம்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருமே நிறைய லீடர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல ஒரு தேர்வு செய்யப்பட்டு அந்த லீடர்ஸுடைய படங்களையாவது நீங்க போடலாம். 20 ரூபாய் 10 ரூபாய் இதுல கொடுக்கலாம். மற்ற வெளிநாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. அது மாதிரி செய்யறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி செய்யறது வந்து நான் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அது நல்ல பரிந்துரையா இருக்கு. அரசாங்கம் வந்து நீதிமன்றம் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க லீடரை அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க ஒரு கமிஷன் போடலாம். அவங்க கமிஷன் போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இஸ் எலிஜிபிள் ஒர்த்தபிள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையாக நாம வந்து சில லீடர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரவுண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய லீடர்ஸ கொண்டு வரலாம் அப்படின்றது நல்ல கருத்து, வரவேற்கக்கூடியது. வாழ்த்துக்கள். இதனால வந்து எந்த ஒரு கான்டெஸ்டும் வராது. பிகாஸ் மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் கொடுக்குற ஓட்டினோட மெஜாரிட்டி படி தேர்ந்தெடுக்கும் போது அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வராது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேணாம். நீங்க ஓட்டு போடுறது கூட இன்னைக்கு மக்களுக்கு தெரியாதவங்க இருக்காங்க. ஏன்னா யாருக்கு போடணும் எல்லாம் சொல்றாங்க. நல்ல ஒரு இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல தேர்தல் டைம், கேரளால இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னா யாரு நல்லவங்க, எந்த அடிப்படையில ஓட்டு போடுறது, இதெல்லாம் வந்து நமக்கு எஜுகேட் பண்ணவே இல்லை. அதனால எஜுகேஷன் சிஸ்டமே இங்க மாற வேண்டியிருக்கு. அதனால நீங்க சொல்ற மாதிரி கோர்ட்டே கூட லீடர்ஸ வந்து டிசைட் பண்ணலாம். ஒரு 10 லீடர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 லீடர்ஸ வந்து யாரு எடுக்கணும்னு சொல்லி இந்த டாப் 10 லீடர்ஸ எடுத்து அந்த டாப் 10 லீடர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூபா நோட்ல அவங்க போடலாம். நீங்க சொல்ற மாதிரி ஓட்டிங் சிஸ்டம் வந்துச்சுன்னா திருப்பி வந்து என்ன ஆகுனாக்க இங்க வந்து டெமோக்ரஸி இல்ல. உலகத்துல அமெரிக்காவிலேயே டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து பார்லிமெண்ட் டெமோக்ரஸி தான் இருக்கு, பீப்புள் டெமோக்ரஸி இல்ல. அதனால வந்து பீப்புள் டெமோக்ரஸி என்னைக்கு வர்றது? அப்ப நீங்க சொல்றது மாதிரி ஓட்டிங் அப்படின்றதுல மட்டுமே டெமோக்ரஸி கிடையாது. இது வந்து ஒரு விதமான சடங்கு. தேர்தலுடைய கமிஷனுக்கு வந்து ஒரு கடமை இருக்கு, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு ஒரு நீதிமன்றமே ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு டாப் 10 லீடர்ஸை தேர்ந்தெடுத்து அந்த டாப் 10 லீடர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கொடுக்கலாம். வேற ஏதாவது கேளுங்க. சாப்பிடுங்க, ஆறிடுச்சு. காங்கிரஸ் இதுல வந்து பார்ட்டி ஹவுஸ்ல 2021ல சோனியா வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. எல்லா இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் பார்ட்டி ஆபீஸ் 23rd ஜனவரி நேதாஜி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு தூரத்துக்கு எந்த லீடர்ஸ் வந்து இப்படி சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அப்படி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ணாங்க சத்தியமூர்த்தி பவன்ல. அப்ப என்ன வந்து சீஃப் கெஸ்டா நீங்க வாங்கன்னு சொல்லி மதுரையில இருந்து கூப்பிட்டாங்க. கோபண்ணா தான் கூப்பிட்டு இருந்தாரு. அப்ப நான் போயிருந்தேன், பேசினேன். அப்ப கூட சொன்னேன் நானு, காந்திஜி நேதாஜி வந்து பெரிய சண்டைக்காரங்க எல்லாம் கிடையாது, 2 பேருமே வந்து ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன்னா வந்து நேதாஜி என்ன சொல்றாரோ அதை வந்து காந்திஜி ஏற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, காந்திஜி மீது மற்றவங்க யாரு காந்திஜியை குறை சொன்னாலும் அதுக்கு காந்திஜி பதில் சொல்வாரு. ஆனா நேதாஜி வந்து காந்திஜி மேல சில விமர்சனம் வைக்கிறாரு. ஆனா அந்த விமர்சனத்துக்கு காந்திஜி பதில் சொல்லல, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு. அதனால வந்து சுபாஷ் சந்திர போஸ் மேல காந்திஜிக்கு வந்து பார்ன் லீடர் அப்படின்றார்.
இவர் தேசத்தந்தைன்னு சொல்றாரு, பிறவியிலேயே தலைவன், பிறவி தலைவன் நேதாஜி சொல்லுவாரு. ஆனா வெளியில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இவங்க ரெண்டு பேரும் எதிரி மாதிரி பிரிட்ட கடைசி. ஆனா வந்து ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கரெக்டா பண்ணாங்க. ரெண்டே லீடர்ஸ் மட்டும்தான் தன்னுடைய விடுதலைக்கு ஆஃப்டர் ஃப்ரீடம் எந்த பதவியுமே அணிவிக்கல. அவங்கதான் வந்து லீடர்ஷிப் கொடுத்தவங்க. சுபாஷ் சந்திர போஸும் காந்திஜியும் தான் லீடர்ஷிப் கொடுத்தவங்க. ஆனா ஆஃப்டர் ஃப்ரீடம் எந்த ஆபீஸ் பியரராவும் ஹோல்டு பண்ணவே இல்லை. அவங்க எந்த ஆபீஸ்லயும் எந்த பிரைம் மினிஸ்டராவோ எந்த மினிஸ்டராவோ வரவே இல்லை. இந்த ரெண்டு பேருமே ஆஃப்டர் ஃப்ரீடம் இல்லாம போயிட்டாங்க. 1948 ஜனவரியிலேயே காந்திஜியை கொண்டுறாங்க. அதுக்கும் காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறாரு, அவரு வரணும் அப்படின்னு சொல்லி காந்திஜி ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப காந்திஜிக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் மறைமுகமான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்றதுக்காக கொல்லப்பட்டதுல இதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க. அதனால எதுக்காக சொல்றேன்னா, சுபாஷ் சந்திர போஸ் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். அப்ப சுபாஷ் சந்திர போஸ் இறக்கல இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற போது இங்க நேரம் என்ன ஆயிருந்தா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் 1949 மதுரையில நான் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறாரு, அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி 23 ஜனவரி 1949 சொல்றாரு. அப்ப அவர் உடனே கேக்குறாங்க, எல்லாருமே கியூ பிரான்ச்சு, சிபிஐ, எல்லா உளவுத்துறை எல்லாம் கேக்குறாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, சுபாஷ் சந்திர எங்கே இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா, எப்படி இருக்காங்க? எனக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னார்ல அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு முன்னாடியே காந்திஜி நேதாஜி இறக்கலன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட நீங்க என்ன விசாரணை நடத்துறீங்க அப்படின்னு சொல்ற. நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லல, எனக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் அது சுபாஷ் சந்திர போஸ் வந்து இவங்க ரிலேஷன் அது மாதிரி சோனியா சொன்னாங்க. அப்ப நான் போய் பேசினேன். அப்பதான் சொன்னாங்க, அங்க வந்து நான் ஒரு கருத்து சொன்னேன். சிங்கப்பூர்ல வந்து ஒரு பெரிய மீட்டிங் போடுறாங்க, கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல நேதாஜிக்கும் காந்திஜிக்கும் பிடிக்கல இந்தியால, அதனால காந்திஜி படம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து காந்திஜி படம் வைக்கல. இது சுபாஷ் சந்திர போஸ்க்கு தெரிஞ்சிருது. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, நீங்க அந்த மீட்டிங் பிளேஸ்ல கான்ஃபரன்ஸ் ஹால்ல காந்திஜி படம் வச்சாதான் நான் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஆஃப்டர் INA உருவாக்கி சிங்கப்பூர்ல அந்த மாநாட்டுல வச்சாதான் நான் வருவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அதை நினைக்கிறாங்க, ஐயோ காந்திஜிக்கு நேதாஜிக்கு பிரச்சனை நினைச்சோம், காந்திஜி படம் வச்சா நேதாஜிக்கு பிடிக்காம போயிருமோ அப்படின்றதுனாலதான் இதை பண்ணணும். இப்ப நேதாஜியே அவர் படம் வச்சாதான் வருவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனடியாக அந்த படம் வைக்கிறாங்க. அதை நான் வந்து சிட்டி காமிச்சேன் சத்தியமூர்த்தி பவன்ல. நீங்க இந்த போஸ்டர்ல வந்து பெரிய அளவுல போட்டுட்டீங்க, 2 படம் வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு படம் வந்து காந்திஜி படம், நேதாஜியை பத்தி பேசினா 2 லீடர்ஸ் இருக்கணும், ஒண்ணு காந்திஜி இருக்கணும், இன்னொன்னு வந்து பசுமன் தேவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப அவங்க வந்து அந்த அந்த சிந்தனை அவங்க யோசிக்கல. சுபாஷ் சந்திர போஸ் தானே போடுறோம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் நான் சொன்னேன், சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்றோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கணும். இன்னொன்னு சொல்றதா இருந்தா, கேரளால வந்து அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தாரு, அந்த ஃபாரோ பிளாக் லீடரு. அவர் என்ன பண்ணாருன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரரு, குதிரையிலே வந்து 100-200 குதிரைகள்லாம் இருக்கும். ஆனா அவருமே மர்மமான முறையில இறந்துடுறாரு. ஏன்னா நேதாஜி ஃபாலோவர்ஸ த்ரூ அவுட் த இந்தியா ரூட் அவுட் பண்றாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் பாலிசி. ஏன்னா நேதாஜி வந்து இந்த ஆப்போசிட்ல இருந்து தோல்வி அடைஞ்ச குரூப், அந்த குரூப்ல இருக்க ஆக்சிஸ் போர்ஸ்ல இருக்காரு. அப்ப வந்து இன்னும் ஆக்சிஸ் போர்ஸ்ல இருக்கிறதுனால இவர் அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இவங்க டிஃபீட் பண்றதுனால இவரை வந்து எப்படியாவது பிடிக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் ஃபாலோவர்ஸ பூரா இது பண்றாங்க. ஆனா நேதாஜி வந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் சொல்றாரு, தேர்ட் வேர்ல்டு வார் வரும்னு சொன்னாரு. இன்னைக்கு தேர்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தேர்ட் வேர்ல்டு வார்ல என்ன பண்ணணும்னே சொல்லி இருக்கிறாரு. இதுவரைக்கும் எந்த லீடருமே சொல்லல. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஒரு 10 to 15 இயர்ஸ்க்குள்ளார தேர்ட் வேர்ல்டு வார இவங்க வந்து வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது தள்ளி போய்கிட்டே வந்துருச்சு. கோல்டு வார்னே தள்ளி போட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து தள்ளி போடவே முடியல. தள்ளி போட முடியாத அளவுக்கு உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டா ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து இப்பயே வந்து புட்டின்ட்ட கேக்குறாங்க, நீங்க உக்ரைனை தாக்குனீங்கன்னா 3ஆம் உலகப் போர் வந்துருமேனு. 3ஆம் உலகப் போர் வந்துரும்லாம் இல்ல, நடந்துகிட்டு இருக்குன்னு புட்டின் சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தையை வந்து சாதாரண சொல்லல, ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வந்து இவர் சொல்றாரு 3ஆம் உலகப் போருக்கான காரணம் UN சொல்லுது, தேர்ட் வேர்ல்டு வார் வந்து வந்துரும், நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் நேதாஜி சொல்லியிருக்கிறாரு,
தேர்ட் வேர்ல்டு வார் வரும்னே நேதாஜி சொல்றாரு. எப்படி வந்தா என்ன செய்யும் அப்படின்றது அவர் சொல்றாரு. அதாவது யூரோப்பியன் ஆசியாவும் 2 உலகம் டிவைட் ஆயிரும். யூரோப்பியனுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து அப்ப அவர் சொல்லல யூரோப்பியன் யூனியனே கிடையாது, ஏசியனுக்கும் இது கிடையாது, யூனியன் கிடையாது, ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு யூனியன் கிடையாது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு யூனியன் கிடையாது நேதாஜி சொல்றது. ஆனா இன்னைக்கு வந்து யூரோப்பியன் யூனியன்ஸ் வந்துருச்சு, யூரோ காயின்ஸ் வந்துருச்சு, அப்புறம் ஏசியன் கண்ட்ரீஸ் வந்துருச்சு. இப்போ வந்து யூரோ நேஷன்ஸ்க்கு ஃபுல்லாவே அமெரிக்கா வந்து லீடர்ஷிப் எடுக்கும், ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து சைனா லீடர்ஷிப் எடுக்கும். சைனாவும் அமெரிக்காவும் 2 நாடுமே சண்டை போடும். 2 நாடு சண்டை போடுற போது இந்தியா வந்து இந்த சட்டையில இருந்து கலந்துக்கவே கூடாது. 2 பேரும் சண்டை போடுற போது 2 சைடுமே நீ எடுக்காத, அமெரிக்கா சைடு எடுக்காத, சைனா சைடு எடுக்காத, ஆனா ஆக்டிவ் நியூட்ரலா இருன்னு சொல்றாரு. ஆக்டிவ் நியூட்ரல்னா நான் 2 பேரும் சம்பந்தம் இல்லை, நான் பாடு படுத்துங்கிறது இல்ல, ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு நீ கவனிச்சுக்கிட்டே இரு. உலகம் வந்து மிகப்பெரிய சேதாரத்துக்கு உள்ளாயிரும். அப்படி சேதாரத்துக்கு உள்ளாகிற போது நீ தலையிட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்து, 2 பேரும் நீ சொல்றதை கேட்டுக்குவான். இப்ப பாத்தீங்கன்னா மோடின்றது பிஜேபியினுடைய பிரதிநிதியா நான் பார்க்கல, அவர் இந்தியாவுடைய பிரதிநிதியா உலகம் பாக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல சொல்றான் இந்த மோடி, அதாவது இந்தியா வந்து உலக பிரச்சனைகளில் அமைதியை நிலைநாட்டுவதில் முக்கியமான பங்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு யுஎன்ஓ டெக்ளேர் பண்றான். இதை அன்னைக்கே நேதாஜி சொல்லி இருக்காரு. அப்ப 2050ல இந்தியா வந்து 21st செஞ்சுரியில இந்தியா வல்லரசாகணும்னு நேதாஜி வந்து ஃபோர்சி பண்ணியிருக்காரு. அப்ப தீர்க்க தரிசனமாக 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா வல்லரசு, இது டாக்டர் அப்துல் கலாமும் இந்தியா வல்லரசாகணும்னு சொன்னாரு. இது கிளின்டன் வந்து அவர் சொல்றாரு 2000ல இந்தியா வந்திருந்தாரு. அப்ப கிளின்டன் வந்து அமெரிக்க பிரசிடன்ட் சொல்றாரு இந்தியா வந்து 21ஆம் நூற்றாண்டில் வல்லரசாகும், அது வந்து அகிம்சையில வல்லரசாக போதா அட்டாமிக் பவர்ல வல்லரசாக போதா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அப்ப வந்து வாஜ்பாய் வந்து அந்த சோதனை அட்டாமிக் சோதனை நடத்தி இருந்தாரு. அந்த டயத்துல அவர் வந்ததுனால அப்ப கேட்டாரு. கிளின்டன் வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு 21st செஞ்சுரியில இந்தியா வல்லரசாகும், சூப்பர் பவர் ஆகும் அப்படின்றாரு. அதே விஷயத்த கிளின்டன் வந்து இந்தியாவில சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து 2002 அது டயத்துல வர்ற போது அப்துல் கலாம் பேசுறாரு. இப்ப இன்னைக்கு வந்து இந்தியா வந்து சூப்பர் பவரா மாறும்னு சொல்லி இருக்கிறாங்க, எக்கனாமிக் சூப்பர் பவரா மாறும்னு சொல்லி இருக்கிறாங்க. நேதாஜியும் இதே வார்த்தை தான் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய எக்கனாமிக் தாட்ஸ் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் புத்தகத்துல இதுல அப்படியே சொல்றாங்க இந்தியா வந்து எதுல சூப்பர் பவர் ஆகும்னா எக்கனாமிக்ல தான் சூப்பர் பவர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குற போது சுபாஷ் சந்திர போஸ நமக்கு சொல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா லீடர்ஸுமே சுபாஷ் சந்திர போஸ படிக்கிறாங்க, சுபாஷ் சந்திர போஸ் பொலிட்டிக்கல் வியூஸ பாக்குறாங்க, அவர் எந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணான்றத பாக்குறாங்க, அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல வந்து இன்னைக்குமே காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ரீஜுவனேட் பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப வீக்கன் ஆயிடுச்சு இந்தியா முழுக்க. இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்த பார்ட்டி, இதுக்கு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது. அந்த பாரம்பரியத்தை அதை காப்பாற்றணும்னு சொன்னா சுபாஷ் சந்திர போஸை மீண்டும் எடுத்தால் மட்டுமே இது வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவை பத்தி நிறைய டாப் சீக்ரெட்ஸ் வந்து யாருக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இதை தாண்டி அவரை பத்தி தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள் எங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ எனக்கு டாப் சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பத்திரிகையில வந்த செய்தி தான், அந்த பத்திரிகையை படிச்சதுனால சொல்றேன். இப்போ வந்து கேரளால வந்து பத்மநாப சாமி கோயில் இருக்கு, அதுல நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூம்ஸ் எல்லாம் இன்னும் தேவஸ்வம் போர்டு அவங்களுடைய அதாவது திருவாங்கூர் சமஸ்தானம் தான் இன்னமும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூம்ஸ்ல வந்து 2015 இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சில ரூம்ஸ்குள்ள கோல்டு டைமண்ட்ஸ் எல்லாமே நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி குவியலா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து உடனே வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு. இன்னும் நிறைய ரூம்ஸ் இருக்கு, அந்த ரூம்ஸ்குள்ள எல்லாம் என்னென்ன இருக்குன்னே தெரியல, அதனால நீதிமன்றம் எல்லா ரூமுமே திறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீதிமன்றம் கேக்குது, நீங்க இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் திறந்தீங்க, எதுக்காக திறந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து இந்த இவங்க வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துல இருந்து அந்த கோயில நிர்வாகம் பண்றவங்க, பத்மநாப சாமி கோயில் நிர்வாகம் பண்றவங்க போறாங்க, போய் அந்த ரெக்கார்டு கொடுக்குறாங்க. அந்த ரெக்கார்டுல 1956ல டெல்லியில இருந்து நான் வந்து உளவுத்துறையில இருந்து வரேன், நான் வந்து கியூ பிரான்ச்ல இருந்து வரேன், அதாவது சிபிஐல இருந்து ரால இருந்து வரேன், சிபிஐல இருந்து வரேன் அப்படின்னு ஒருத்தர் ஐடி கார்டு காமிக்கிறாரு. காமிச்சிட்டு என்ன கேட்கிறாருன்னா இந்த ரூமுக்குள்ளார சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு அப்படின்னு எங்களுக்கு டெல்லிக்கு வந்து சீக்ரெட் மெசேஜ் வந்திருக்கு, அதனால இதை நான் வந்து சர்ச் பண்ண வந்திருக்கேன், அதனால உங்க ரூமை திறந்து காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உடனே சொல்றாங்க எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல, நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, எதுக்காக வந்திருக்கேன், எதுக்காக நான் பண்றேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணணும்னா அவங்க உடனே ரெக்கார்ட் பண்றாங்க.
சுபாஷ் சந்திர போஸ் இங்கே இருக்கிறதாக எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் வந்திருக்கேன். 1945ல நேதாஜி ஏர் கிராஷ்ல இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா 1956ல ஒரு சிபிஐ வந்து ஒரு ஆபீசர் டெல்லியில இருந்து வந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்த ரூமுக்குள்ள இருக்காருன்னு சொல்லி தேடி இருக்காங்க. அப்படி பாக்குற போது இன்னைக்கும் நமக்கு புரியாத அதிசயங்கள், உலகம் முழுவதும் நேதாஜி இயங்கிட்டு இருக்கிறாரு, அவர் இன்னும் இறக்கல அப்படின்ற தகவல் நம்பிக்கிட்டு இருக்கோம். அவர் இன்னும் இறக்கலைன்னு, அவர் வருவாரு. அதாவது பசுமன் தேவர் சொன்னார், 3ஆம் உலக போர் தோன்றுகிற வேளையில் when the third war comes சுபாஷ் சந்திர போஸ் will comes out அப்படின்னு சொல்லி பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு. இப்ப 3ஆம் உலக போர் third war comes. இப்ப அவர் சொல்லியே எத்தனை வருஷம் ஆச்சுனாக்கும் 58 60 வருஷம் 63 வருஷம் ஆச்சு. பசுமன் தேவர் சொல்லி 63 வருஷம் 63 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட் வேர்ல்டு வார்னா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு வீட்டுல கேஸ் கிடைக்கல, ஈரான்ல ஒரு கால்வாய் பிரச்சனை, உக்ரைன்ல பிரச்சனை, சவுத் கொரியாவா நார்த் கொரியா ஜெர்மனி, இப்படி உலகமே பஞ்சாயத்துல இருக்குன்னு சொன்னா தேர்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப நேதாஜி வந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்டர்டாம்ன்ற ஒரு ஜோதிடம் கடிக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, பிரான்ஸ் நாட்டுக்காரர் நாஸ்டர் டாம் அப்படின்ற பேரு. அவர் வந்து உலகத்துல நடக்கிறது பூரா சொல்லியிருக்காரு. இறந்ததாக சொல்லப்பட்டவர்கள் மீண்டும் வருவார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறக்கல, அவர் வருவாரு. அவர் வந்து மிஸ்டீரியஸ் அப்படின்றதான் நம்ம வந்து சொல்றமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் டாப் சீக்ரெட். இருந்தால അദ്ദേഹത്തിന് എത്ര വയസ്സാണ്? 1897ல அவர் பிறந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா 129 வயசு. 29 வயசு. പശുപതി സേവർ അവരെ എന്ത് അടിப்படையில் சொல்லியிருக்காங்க? ഇങ്ങനെ 10 years കളിച്ച് വാറ് നടന്നിരുന്നു. അപ്പൊ അവർക്ക് 150 വയസ്സിருக்கு. അവര് திரும்ப வரும் എന്ന് சொல்லுவாங்க. அதாவது இப்ப நீங்க கேக்குறீங்க, இன்னொரு 30 வருஷம் கழிச்சு வந்தோம்னா இன்னொரு 20 வருஷம், இப்ப 130, இன்னும் 20 வருஷம்னா 150 வருஷம் ஆகுது. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் 150 வயசு ஆயிருமே, எப்படி வருவாருன்னு கேக்குறாரு. இப்ப ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்றேன். இமயமலையில வந்து ஒரு ரஜினி வந்து ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இதுக்காக போனாரு. அந்த ஒரு தேடுனார், ஸ்பிரிச்சுவல் நான் போகணும். அப்ப டிவி சேனலும் கூடயே போனாங்க. அப்ப அவர் சொல்றாரு, 200 ஆண்டுகளுக்கு முந்தியவங்க இமயமலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களை நான் போய் பார்த்தேன். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, 200 வருஷம் ஒரு மனுஷன் வாழ முடியுமான்னு எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்கு சில சம்பவங்களை எல்லாம் கேட்டேன், அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. அது மாதிரி ஒரே ஒரு பச்சளையை மட்டும் சாப்பிடுறாங்க, ஒரு வருஷம் முழுக்க சாப்பிடுறதே இல்ல, சோறுலாம் சமைக்கிறது இல்ல, அவங்க குளிக்கிறதே கிடையாது. ஒரு இடத்துல வந்து ஒரு மலை மாதிரி இருக்கு, அதுல லேசா புரண்டு எந்திரிக்கிறாங்க, வாசனையா இருக்கு அப்படின்னு அவர் வந்து நிறைய அதிசயங்களா வெளியே வந்து சொன்னாரு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க டெய்லி 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு வருஷம் முழுக்குமே சாப்பிடலன்னு சொன்னா அவன் நம்பவே இல்லை. அப்புறம் இது மாதிரி 200 வருஷம் வாழ்றாங்கன்னா நம்பவே இல்லை. இது என்ன ஆகி போச்சுன்னா, மலேசியா கலை விழால வந்து ஒரு கமெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரஜினி, கமலஹாசன் சொல்றாரு, ரஜினி வந்து ஜியாகிரபிக்கல் சேனல் பார்த்தது மாதிரி உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லுவாரு அப்படின்னு ஒரு கமெண்ட்டை வந்து கமலஹாசன் சொன்ன உடனே ரஜினி அதோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா அது வேற உலகம், இது வேற உலகம், இந்த உலகத்துக்கு அது புரியாது, அது வந்து ஒரு அபோவ் த நார்மல். அப்ப எபோவ் த நார்மலா லைஃப் லீட் பண்றவங்களுடைய வாழ்க்கை நார்மல் பீப்புளோட பேச முடியாது, புரியாதுன்ட்டாரு. இது எதுக்காக சொல்றேன்னா, இவர் வந்து இந்த உலக வாழ்க்கையில இருந்து அங்க போனவரு, அங்க வாழ்றவங்க இன்னும் வெளியே வரவே இல்லை, அங்கேயேதான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டியே இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷனே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினது போல நேதாஜி என்ன ஆனாரு, தேர்ட் வேர்ல்டு வார் வருகிற போது வருவாரா அப்படின்னு சொல்லி வருவாரு அப்படின்னு தேவர் சொல்லியிருக்காரு, பசுமன் தேவர். அப்படின்னா அது வந்து நிச்சயமாக இப்ப தேர்ட் வேர்ல்டு வார் வரும்னு யாருக்கு தெரியும்? வந்துருச்சு. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் எந்த வடிவத்துல வருவாரு, எப்படி வருவாரு நமக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து உலகத்துக்கு வந்து ஒரு நன்மை செய்யறதுக்காக தான் இருக்காரு. இஃப் இந்தியா ஃப்ரீட் ஹியூமனிட்டி சேவ்டுன்னு சொல்றாரு. இந்தியா வந்து ஒரு செல்ஃபிஷ் நேச்சருக்காகவோ ஒரு செல்ஃப் இதுக்காகவோ இந்தியாவுடைய விடுதலை என்பது ஃப்ரீடம் ஃபார் இந்தியா இஸ் நாட் த செல்ஃபிஷ்னஸ், இட் இஸ் இஃப் இந்தியா இஸ் ஃப்ரீட் ஹியூமனிட்டி சேவ்டுன்னு சொன்னவர் நேதாஜி. அப்போ உலக மானுட வர்க்கத்துக்கே நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான். அதனால உலக யுத்தம் நடந்துச்சுன்னா அந்த ஒரு நேரத்தில் நேதாஜி வந்து இந்த சுயநலமாக இருக்கிறவங்க, மானுட சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, மக்கள் சமுதாயத்தை அழிக்கணும், உண்டு போட்டு அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து எந்த வாய்ப்புமே இது கிடையாது. இது ஒரு புதிய உலகம் உருவாகும். அந்த புதிய உலகத்துல நம்ம வாழ போகிற மனிதர்கள் பெருந்தன்மையாக, நல்லவர்களாக, விட்டு கொடுத்து போய் உண்மையானவர்களாக தான் இருக்க முடியும்.
சுயநலமா இருக்கிறது, சொத்து சேர்க்கிறது, ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்றதுக்குலாம் இனிமே இடமே கிடையாது. நேதாஜி போன்ற கான்வீனியஸ் ஆன மனிதர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க. அந்த மனிதர்கள் செயின்ட்லி மேனா இருப்பாங்க. அவங்க உலகத்தை காப்பாற்றுவார்கள், வருவார்கள் என்று நம்பிக்கை இருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சுபாஷ் சந்திர போஸ் எப்படி வருவாரு? இப்போ உங்களுக்கு தெரியாது. அப்ப நான் தான் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன, நீங்க எப்படிங்க இங்க இருக்க முடியும்னு கேட்பாங்க. ஆனா அவர் எங்கனாலும் வருவாரு, எப்படினாலும் போவாரு. ஆனா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, ஆனா நமக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியல. ஆனா சில மனிதர்கள் வந்து உணர்றாங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே நினைச்சாங்கன்னா அவங்க தியானத்திலே உலகத்துல நடக்கிறத சொல்றாங்க. சில பேர் சும்மா கையை காமிச்சா கூட ஜோசியம் சொல்றாங்க, கிளி ஜோசியம் சொல்றாங்க. ஒரு சாதாரண பிளாட்பாரத்துல இருக்கிறவரே ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா ஜோசியம் சொல்றாரு. அப்போ வந்து ஒரு மாஸ்டர் ஜீனியஸா இருக்கிறவங்க, மாஸ்டர் பிரெயின்ல சூப்பர்மேனா இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே உலகத்துல இனிமே என்ன நடக்க போகுதுன்னு புட்டு வச்சிருவாங்க. அதனாலதான் நேதாஜி இஸ் த கிரேட் மேன், த சூப்பர் மேன் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஆக்சுவலி ஏதாச்சும் இறந்து போய் சொல்லுங்க. அந்த சினேரியோ கிரியேட் பண்ணிருக்கோம். இறந்து போய் இறந்து போய் அது கவர்மெண்ட் அடிக்கடி சொல்லியாச்சு. ஆமா, இறந்து உண்மைதான். ஈவன் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதும் ஆட்சியை ஃபைல் பண்ணாச்சு. இப்படி இறந்து போயிடும் காங்கிரஸ் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லியாச்சு. பிஜேபி வந்தப்போ இதே சேம் டைலாக், காங்கிரஸ் என்ன சொன்ன அதே டைலாக் பிஜேபி இருக்காங்க. ஸோ இன்கேஸ் பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் அந்த சீக்கிரட்டு வெளியே போவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சினேரியோ கிரியேட் பண்ணி இறந்து போயிருக்கு. அந்த டேட்டா வெளியே விட முடியாது, விட்டா பிரச்சனையாகும். இப்ப மோடி சொன்னா விட்டா பிரச்சனையாகும் சொல்றாரு. எப்படி அது சொல்றது மாதிரி முகர்ஜின்னு ஒருத்தர் வந்து இருந்த, அவர் நீதிபதி. அதாவது அவர் பேரு முகர்ஜின்னு வச்சு நீதிபதி. அவருடைய இதுல இருந்தா 1999 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 98 வந்து இந்தியா முழுக்க 1 கோடி கையெழுத்து வாங்கி இந்த மிஸ்டீரியஸ் டிசப்பியரன்ஸ் ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கண்டுபிடிச்சு சொல்லணும். 1 கோடி கையெழுத்து வாங்கினோம். அதுல மதுரையில நான் 1 லட்சம் கையெழுத்து வாங்கிக்கிறேன். அப்படி வந்து ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷன் தான் வந்து அது அப்ப அந்த நேரத்துல 1998-99 அந்த கமிஷன் போட்டாங்க. போட்டுட்டு 2004 அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கம்ப்ளீட் பண்ணும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட், வாஜ்பாய் தான் அந்த கமிஷன் போட்டவரு. ஆனா அப்போ வாஜ்பாய் இல்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ உள்துறை அமைச்சரா ஹோம் மினிஸ்டரா இருந்தவர் சிவராஜ் பாட்டீல் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து இந்த கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் வெளியிட முடியாதுன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் பாதிக்கும், அதனால வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் லாக் பண்ணி வச்சுட்டாரு. அப்ப வந்து திருப்பி இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் சில குறிப்புகள் கேட்டாங்க, சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஏர் கிராஷ் நடக்கல அப்படின்றது அந்த முகர்ஜியை வந்து கொடுத்துட்டாரு. 1 வருஷம் தைவான்ல ஏர்போர்ட்ல வந்து எந்த விமான விபத்துமே நடக்கல அப்படின்ற உறுதியாயிடுச்சு. அப்புறம் ரங்கோஜி ஆலயத்துல இப்பயும் வந்து அந்த அஸ்தி இருக்கு, கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரங்கோஜி ஆலயத்துல இது எங்க இருக்கு, சாவி எங்க இருக்கு கேட்கிறாரு இந்த முகர்ஜி போயிட்டு. அதாவது மனோஜ்குமார், எம்பி மனோஜ்குமார் முகர்ஜி தான் அவர் பேரு, நீதிபதி. அவர் வந்து சொல்றாரு, இல்ல சாவி இருக்கிறவர் ஊருக்கு போயிட்டாரு. எத்தனை நாள் கழிச்சு வருவாரு? 2 நாள் ஆகும். நான் 2 நாள் இங்கே ஸ்டே பண்றேன், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 நாள் இருந்துட்டு திருப்பி அவர் ஒரு சாவி கொண்டு வர்றாரு. அது திறக்கிறாங்க. திறந்தா அந்த என்ன இருக்குன்னா, அவர் எழுதுறாரு, ஒரு எலும்பு துண்டு, அப்புறம் வந்து ஒரு பழைய நியூஸ் பேப்பர். இதை தாண்டி அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆனா அஸ்தி இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி இவ்வளவு காலமா அந்த ரங்கோஜி டெம்பிள் எல்லாரும் வச்சுட்டே இருக்காங்க. எல்லா லீடர்ஸுமே போயிட்டு அங்க சீனியர்ஸ் எல்லாம் வச்சுட்டு வர்றாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயமே அங்க இல்லைன்னு முகர்ஜி வந்து உடச்சி சொல்லிட்டாரு. அதனால வந்து அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப இன்னொன்னு வந்து இப்ப வந்து டீகிளாசிஃபை பண்ணாங்க. ரஷ்யால வந்து அவங்களுடைய ஒரு உளவுத்துறை இருக்கு, கேஜியா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உளவுத்துறை வந்து கேஜிபி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டீகிளாசிஃபை பண்ணி நீங்க சுபாஷ் சந்திர போஸ் பற்றியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லண்டனுக்கு போறாங்க. லண்டன் போற போது அவங்க சொல்றாங்க, உங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட லெட்டர் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதையும் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் 2020 வரைக்கும் அவர் போற போது 1998-99 தான் போறாரு, 99 போறாரு. ஆனா 2020 வரைக்கும் நேதாஜி டாக்குமெண்ட்ஸ் எதையுமே தரமாட்டோம் அப்படின்னு பிரிட்டன் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. ஏன் தரமாட்டீங்க? 2020 நேதாஜி இறக்கலைன்றது அவனுக்கு தெரியும். அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா சில உலக சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா நேதாஜி வந்து இன்னும் இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய மிஷன் வந்து இன்னும் முடியல. இந்தியா வந்து சூப்பர் பவர் ஆகணும், இந்தியா வந்து உலகத்துக்கு வந்து வழிகாட்டும், உலகத்துக்கே வந்து கைடன்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய கல்ச்சுரல் வந்து இந்தியால இருக்கு. ஏன் உலகத்துல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க? இது வந்து ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப் வந்தாரு. அவர் வந்து சொல்றாரு, இந்தியால ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஒரு 6-8 வருஷம் சுத்திக்கிட்டே இருந்தேன் இந்தியால.
எனக்கு ஒண்ணுமே அனுபவம் கிடைக்கலன்னு திருப்பி ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போன பிறகுதான் நான் ஆப்பிலேயே கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை கண்டுபிடிச்சவரு திருப்பி ஒரு உடற்பயிற்சி போயிட்டு இறந்து போயிருந்தாரு. அப்ப இதெல்லாம் பாக்குற போது இதெல்லாம் எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. இவர் சொல்ற மாதிரி 100 வருஷம், 120 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஹிமாலயாஸ்ல வந்து வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து பனி மனிதன்னு சொல்றாங்க. அதாவது த ஐஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐஸ் மேன் வந்து ஃபுட் பிரிண்ட மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பனிமலையில மனிதர்கள் வந்து பழங்குடியினர் எப்படி அந்த ஆதிவாசிகள் ஆடுகள்ல வந்து நிர்வாணமா வாழ்ந்துட்டே இருக்காங்களோ, இன்னைக்கு ஆதிவாசி இருக்கிறது மாதிரி ஐஸ் மேன் ஒருத்தர் இருக்கிறதாவோ அந்த ஐஸ் மேனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை மட்டும் எடுத்திருக்காங்க. ஆனா அப்படி ஒரு மனுஷன் இருக்கானான்னு இன்னைக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உலகத்துல வந்து நிறைய அதிசயங்கள் நடக்குது. சயின்ஸே குழம்பி போய்தான் இருக்குது. ஏன்னா சயின்ஸே சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து உறுதி கொடுக்காம இருக்கு. அதுல ஸ்பிரிச்சுவல்ல வந்து கொஸ்டின் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல்லையும் சில பேர்ல உண்மைகளை சொல்றாங்க. அப்ப சயின்ஸும் சரி ஸ்பிரிச்சுவலும் சரி ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் இருக்கு. இது மாதிரி வந்து மனிதன் வந்து இப்போ 2000 திருமூலர் வந்து 2000 ஆண்டுகள் சாகாம வாழ்ந்திருக்கிறாங்க. சாகா கலைன்னு சொல்றாங்க. அது தமிழர் மரபுல இருந்திருக்கு. அப்ப இதெல்லாம் பாக்குற போது விவேகானந்தர் சொல்றாரு, புத்தர் வந்து 500 முறை பிறந்து வந்துதான் த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்றாரு. புத்தரை மட்டும்தான் விவேகானந்தர் சொல்றாரு தி கம்ப்ளீட் மேன் சொல்றாரு. அப்ப 500 முறை மறுபிறவி எடுத்து ஒவ்வொரு தவறுகளா சரி பண்ணி 500 பிறவிக்கு பிறகுதான் அந்த கம்ப்ளீட் புத்தா கிடைச்சாரு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி ஒரு மனுஷன் மறுபிறவி எடுத்து தன்னை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து கர்மா தியரி இருக்கு, மறுபிறவி இருக்கு. இது எல்லாமே இந்தியாவில வந்து ஒரு பூர்வீகமான ஒரு ப்ராப்பர்ட்டி, பூர்வீகமான ஞானம். இந்த ஞானத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி போயிட்டோம். நம்ம இது திருப்பி அந்த ஞானத்தை நோக்கி போறோம். அந்த ஞானத்தை நோக்கி போற போது சில உண்மைகள் நமக்கு தெரியும் அப்படின்ற போது சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறார். சுதந்திர போராட்டத்துல நம்ம பண்ண வேண்டிய நிறைய தலைவர்கள் வந்து சாதாரண ஒரு மக்களாகவோ காசு பணம் இல்லாதவங்களாகவோ இல்ல, நிறைய பேர் நல்ல செல்வந்தர்களா தான் இருந்தாங்க. நேதாஜி ஐயா அவர்களுமே நல்ல ஒரு செல்வந்தர் தான். அவரை பத்தி நிறைய மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சவங்க நீங்க தான். அதனால நீங்க அவரை பத்தி, அவருடைய ஃபேமிலி பத்தியோ, அவருடைய ஹிடன் டேலண்ட்ஸ் அதை பத்தி சொல்லுங்க ஐயா. அவர் வந்து ஒரு பேசிக்கலா வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஃபேமிலியில பிறந்தவர். ஒரு வெல்தி ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் நாலேஜ், அனாலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் உண்டு. பை பெர்த்தாவே பிளெஸிங்ஸ்ல வந்து பிறகுறாங்க. என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஆர்டினரி பர்சன்ஸா வந்து கருவிலே திருவுடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவுல இருக்கையிலேயே அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கருவுல இருக்கையிலேயே அவங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோயெல்லாம் கருவுலயே நம்ம எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சயின்ஸ் மெடிசன் சொல்றது. பிரெயின்ல வந்து சில விஷயத்தெல்லாம் நம்ம தூண்டி விட்டோம்னா அவன் பெரிய எழுத்தாளர் ஆகத்துருவான் அப்படின்னு கருவுலயே இன்னைக்கு வந்து வேலையை பார்க்க முடியுமான்னு இன்னைக்கு உள்ள மெடிக்கல் இது சொல்லுது. அப்ப அன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாவும் இதே மாதிரிதான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ஒருத்தரை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவருக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவலுடைய வைப்ரேஷனை வந்து ஏத்திட்டாங்கன்னா அவன் பிறக்கிற போதே சூப்பர்மேனா போறோம். அதனாலதான் காந்திஜி சொன்னாரு பாண்ட் லீடர்னு சொன்னார். காந்திஜி ஒன்னும் விவரம் இல்லாதவர் கிடையாது, பிறக்கையிலேயே தலைவர். பிறந்த பிறகுதான் எல்லாரும் தலைவன். ஆனா நேதாஜி மட்டும்தான் பை பெர்த்தாவே கருவிலேயே தலைவர், கருவிலேயே திருவுடையவர், கருவிலே பை இஸ் அ பாண்ட் லீடர் அப்படின்னு சொல்றாரு. பாண்ட் லீடர்லாம் சொல்லவே முடியாது உலகத்துல. அப்ப இதெல்லாம் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஃபேமிலி வந்து சுபாஷ் சந்திர போஸை புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து ஐசிஎஸ் படிக்க வைக்கணும், அவர் வந்துட்டு இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கொண்டு வரணும் அப்படின்ற நினைச்சாங்க. நேதாஜி முன்னாடி வந்து இவர் இருந்தாரு, சித்தரஞ்சன் தாஸ், அவங்க அரவிந்தர் எல்லாருமே இருந்தாங்க. ஆனாலும் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவங்களால கொண்டு போக முடியல. அதனால நேதாஜி காலத்துக்கிட்ட வர்ற போது இவர் வந்து ஒரு சத்திரியராகவும் இருக்கிறாரு. ரெண்டாவது இவங்க திவான் ஃபேமிலி, உங்களுடைய அம்மா வழியில அம்மா வந்து ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா லாயரா இருந்தாரு. அதனால நாலேஜ் வந்து அப்பாட்ட அறிவு, அம்மாட்ட அன்பு. இது போக வந்து சாரதான்னு ஒரு அம்மா வந்து இவங்க வீட்டுல வந்து பணிப்பெண்ணா 40 பேர் வேலை பார்த்துருக்காங்க, வேலையாட்களே 40 பேர். அப்ப வந்து சாரதான்ற ஒரு அம்மா தான் சுபாஷ் சந்திர போஸை வந்து அக்கறையோட காப்பாத்தி வளர்த்திருக்காங்க. இப்ப சுபாஷ் சந்திர ஃபர்ஸ்ட் டைமா வந்து அரெஸ்ட் ஆகுற போது அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க பெத்த தாய் பிரபாவதி, அந்த அம்மாவுக்கு மயக்கம் வரல, சாரதாவுக்கு வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அப்ப அவங்கள வளர்த்த தாயே சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டாங்க. அப்ப வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மிஸ்டீரியஸ் வந்து நிறைய இருக்குது, ஸ்பிரிச்சுவலுடைய சஸ்பென்ஸ் நிறைய இருக்குது. நேதாஜி வந்து அவர் சொல்ற ரொமைன் ரோலாண்ட் சொல்றாரு, 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது மாதிரி மனிதர்கள் பிறப்பாங்க.
அது அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரொமைன் வந்து நோபல் லாரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நோபல் பரிசு வாங்கினவர். அவரே இப்படி சொல்றாரு. அதனால வந்து நேதாஜி அப்படின்ற வார்த்தை வந்து சும்மா ஒரு லீடர் அப்படின்ற அளவுல மட்டும் கிடையாது. இவர் வந்து இந்தியாவை வந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போறவரு, அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான லீடரு. இதை வந்து நமக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறல. அதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நேதாஜியை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நேதாஜியை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவே வந்து ஒரு எமான்சிபேட் ஆயிரும். இந்தியாவே வந்து உலகம் முழுக்கவே வந்து ஒரு நல்ல வழிகாட்டுவாங்க. வாட் இஸ் லைஃப், மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்ற நேதாஜி சொல்லியிருக்காரு. அதனால நேதாஜியுடைய பார்ன் அண்ட் பிராட் அப் அண்ட் த எஜுகேஷன் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஏன்னா சூப்பர் மேன். த செகண்ட் வேர்ல்டு வார்ல த மேன் பிஹைண்ட் த மாஸ்டர் மைண்டே சுபாஷ் சந்திர போஸ் தான். இவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க விடுதலைக்கு மட்டும் இந்தியாவோட மட்டும்தான் இவர் சம்பந்தப்பட்டவர்னு. இல்ல, வேர்ல்டு வார்ல சம்பந்தப்பட்டவர். செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லர், மிசோலினி, டோஜோ போன்ற லீடருடைய வரிசையில இவர் நிக்கிறாரு. அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல த டாப் லீடர்ஸ்ல இவர் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா he is also the behind the second world war அப்படின்றதுதான் உண்மை. அதனால வந்து நேதாஜியை வந்து ரொம்ப லிமிட் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. இன்டர்நேஷனலா பார்க்கணும். எபோவ் த இன்டர்நேஷனலா சூப்பர் மேனா நம்ம பார்க்கணும். ஐயா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நான் கேள்விப்பட்டதுல நான் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, காந்திஜி நேதாஜி ரெண்டு பேருமே எடுத்துக்குவோம். காந்திஜி வந்து அகிம்சையினால சுதந்திரம் வாங்குறதுக்கு பண்ணாரு. நேதாஜி வந்து நமக்கு அடி உதவுற மாதிரி அனந்தமை உதவ மாட்டாங்க. சோ நம்ம வந்து நமக்காக நம்ம தான் போராடணும்னு சொல்லி பெண்களை அணிகளை சேர்க்கிறதா இருக்கட்டும், ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஆனா சில பேர் வந்து இவர் ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணியிருந்தாலும் கூட அகிம்சை முறையில காந்திஜி பண்ணாதான் நமக்கு விடுதலை கிடைச்சுன்னு சொல்ற ஒரு குரூப்பும் வந்து இருக்கிறாங்க. அதுபடி பார்த்தா நம்மளுடைய நேதாஜி இந்த மாதிரி ஒரு போர் விஷயங்களை உருவாக்காம இருந்திருந்தா அகிம்சையில நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குமா? அதாவது நீங்க சொல்ற நல்ல கேள்வி. அஹிம்சையை வந்து யாருமே மதிக்கல. இப்ப வந்து காந்திஜி என்ன சொன்னார்னா, நீங்க வந்து அடிக்காதீங்க, அடி வாங்கு அப்படின்னு சொல்றாரு. இது பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னா நான் வந்து அடி வாங்குவேன், ரெசிஸ்ட் பண்றேன். அப்போ வந்து ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சட்ட மறுப்பு, ஒத்துழையாமை, இதெல்லாம் நான் கோஆபரேஷன், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளை டூ ஆர் டை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேதாஜியினுடைய முழக்கத்தை தான் ஃபாலோ அப்படா காந்திஜி சொல்றாரு. அப்போ வந்து காந்திஜியுமே ஒரு ரெவல்யூஷனரி தான். அதனால வந்து அவரு வந்து டோட்டலா வந்து அஹிம்சைன்றது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடியா. மகாவீரர் சொல்றாரு, புத்தர் சொல்றாங்க. இது வந்து அஹிம்சாவுடைய ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. காந்திஜியே கேட்கிறாங்க, நீங்க தான் முதல்ல அஹிம்சையை சொல்றீங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல, as old as the mountain, as old as the forest, jungles, the அஹிம்சா is there in India அப்படின்னு சொல்றாரு. அதனால காந்திஜிட்ட இருந்து அஹிம்சா வரல. அஹிம்சான்றது ஒரு வெப்பனா பாக்குறாரு. அஹிம்சைன்றது ஒரு வெப்பனா பார்க்கல. நான் ஒண்ணுமே பண்ணல. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து வெறுங்கையில இருக்கிறான். இந்தியாட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. மன்னர்கள்ட்ட இருந்து எடுத்துட்டான், எல்லாம் எடுத்துட்டான். என்னையுமே செய்ய முடியாது, வாயை மூடிட்டு தான் உட்கார முடியும். இப்படி இருக்கிறவன என்ன செய்யறது? வெறுங்கை தான் இருக்கு. அதனால வணக்கங்க, நல்லா இருக்கிறீங்களா, இதைத்தான் செய்ய முடியும். அப்படி இவனை சொல்ல வச்சு, கைய தூக்க வச்சு, போராட வச்சு, இவனை என்ன செய்யறது அப்படின்றத ஒரு நல்ல வாரியரை உருவாக்குறாரு காந்திஜி. எல்லாம் எதுக்கணும், சண்டை போடணும், பயப்படக்கூடாது, அடி வாங்கு, நல்ல உயிரே போனாலும் பரவாயில்ல. காந்திஜி தலைமையில உயிர் போலையா? ரத்தம் சிந்தலையா? ரத்தம் சிந்தனும், உயிர் போச்சு. ஆனா வெப்பன் கையில இல்ல. வெப்பன் இல்லாம வீரர்களை உருவாக்கி விட்டாரு. வெறும் வீரர்களா இருந்து என்ன செய்யறது? நேதாஜி பார்த்தாரு, வெப்பனை கையில கொடுத்தாரு. இவர் வீரனை உருவாக்குறாரு, வீரன் கையில ஆயுதத்தை கொடுத்தாரு, வேலை முடிஞ்சுச்சு. காந்திஜி நேதாஜி அது வந்து பிரிட்டனே வந்து என்ன பண்ணிட்டான்னா, இந்த ரெண்டு பேருமே காலி பண்ணிடணும் ஒரு கட்டத்துல யோசிச்சாங்க. காந்திஜியும் காலி பண்ணிடணும், நேதாஜி காலி பண்ணிடணும்னு நினைச்சாங்க. ஆனா ரெண்டு பேரையும் காலி பண்றதுல ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருந்தவங்களும் இதுல வந்து இந்த பவர் பாங்கர்ஸா இருந்தவங்க, இந்த ரெண்டு பேர் தொலைஞ்சா பரவாயில்ல, எப்படியோ நம்ம வந்து நம்ம நாட்டுல நம்ம தான் எல்லாமே அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த செல்பிஷ்னஸ்னாலதான் இந்தியா வந்து இன்னைக்கு வந்து சூப்பர் பவர் ஆக முடியாம ஒரு தடைபட்டு நின்னது காரணம். நம்ம வந்து விட்டு கொடுக்கிற நாடு, சகிப்புத்தன்மை நாடு. நம்ம வந்து பரவாயில்ல, இப்ப இவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க நானும் எனக்கு சொத்து ப்ராப்பர்ட்டி பிரச்சனைனா சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான். அதாவது ஒரு குழந்தை இருக்கு, ஒரு கதையே உண்டு. ஒரு குழந்தை பெத்தவங்களும் வர்றா, என் பிள்ளைன்னு இன்னொருத்தி வர்றா, ரெண்டு பேரும் வர்றாங்க. அப்ப சொல்றா, ஆமா அந்த அரசன் சொல்றா, இந்த பிள்ளைய வெட்டிடுவோம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த பெத்த தாய் சொல்றா, அவ வந்து அவட்டையே கொடுத்துருங்க, என் பிள்ளை வந்து எங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அப்ப
அந்த பெத்த தாய்க்கு தான் எனக்கே அந்த பிள்ளை இல்லைனாலும் சரி அந்த பிள்ளை உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ பெத்த தாய். அதனால சுபாஷ் சந்திர போஸோ காந்திஜியோ இந்த நாடு எனக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த நாடு சுதந்திரம் அடையணும், அந்த நாட்டுல வாழ்றனும் வாழலையோ அது எனக்கு பிரச்சனை இல்ல, இந்த நாட்டுல எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாடு விடுதலை பெறணும் அப்படின்னு நினைச்சவங்க காந்திஜி, நேதாஜி. அதனாலதான் அவங்கள இன்னைக்கு பிரிக்க முடியாது. இன்னைக்கு காந்திஜியை விட்டுட்டு இந்தியாவை பார்க்க முடியாது, நேதாஜியை விட்டுட்டு இந்தியாவை பார்க்க முடியாது. இந்த ரெண்டு பேரை எப்படி நீங்க பிரிட்ஜ் பண்ண போறீங்க? இந்த டாலரன்ஸ் எப்படி உங்களுக்கு வரப்போகுது? இப்ப நான் எல்லாருக்கும் சொல்றேன், காந்திஜியும் நமக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஃபாதர் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் நேதாஜி. ரெண்டு பேரையும் நம்ம இணைச்சு பார்க்கணும். ரெண்டு கண்கள் மாதிரி, காட்சி ஒன்றுதான், கண்கள் வேற. அப்ப ரெண்டு கண்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஆனா அந்த பிக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். அப்ப அந்த விடுதலை ஃப்ரீடம் அப்படின்றதுல இவங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதனால இந்த ரெண்டு மனிதர்களை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமா. ஐயா, நீங்க சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவருடைய ஒரு ஆராதகர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க காந்தியையும் விட்டு கொடுக்காம சுபாஷ் சந்திரபோஸையும் விட்டு கொடுக்காம எல்லா தலைவர்களும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு சமத்துவத்தோட நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கு. இதுல எனக்கு ஒரு டவுட், நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க ஃபாதர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நேதாஜி அவர்கள், அவர் தான் காந்திஜிக்கு ஃபாதர் ஆஃப் நேஷன் பட்டம் கொடுத்ததா சொன்னீங்க. அது எனக்கு புதிய ஒரு தகவல் தான் சொல்லணும். இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது, என்னன்னா நம்மளுடைய நேதாஜி அவர்கள் தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்திஜிக்கு பட்டம் கொடுத்துட்டார். அப்படி இருக்கும்போது காந்திஜி அதை அப்போஸ் பண்ணவோ இல்ல உனக்கும் இதுக்கு முக்கியமான தகுதி இருக்கு, உனக்கு நான் இந்த பட்டத்தை தரேன்னு அவர் ஏதாவது கொடுத்தோ அவரை பெருமைப்படுத்தவோ செய்தாருங்களா? பண்ணிருக்காரு. அதாவது நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி பாண்ட் லீடர்னு ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு. இந்த பேட்ரியாட் ஆஃப் பேட்ரியாட்ஸ் சொல்றாரு. பேட்ரியாட்ஸ்னா எல்லாருமே ஃப்ரீடம் பேட்ரியாட்ஸ் தான். ஆனா பேட்ரியாட் ஆஃப் பேட்ரியாட்ஸ் அப்படின்னா தியாகிகளில் தியாகி. அப்ப தியாகினா எல்லாருமே இருக்காங்க, இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. பேட்ரியாட்ஸ் இருக்காங்க, ஆனா பேட்ரியாட் ஆஃப் பேட்ரியாட்ஸ்னு காந்திஜி நேதாஜி கொடுக்கிறாரு. அப்ப இது யாரும் அவ்வளவு ஈஸியா தர முடியாது. அப்ப ஒரு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சூப்பர் மேன் நேதாஜி அப்படின்னு. இத காந்திஜி புரிஞ்சுக்கிட்டாரு. காந்திஜி சில பிராக்டிஸ் மூலமாக தன்னை மேம்பட்ட மனிதர் ஆகிக்கிட்டாரு. ஏன்னா அவர் நிறைய தப்பு செய்து அதை திருத்திக்கிட்டு அவர் மேல வந்தாரு. இவர் பாத்தீங்கன்னாக்கும் அப்படியே ஒரு ஜப்பு தான், இந்த ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் மாதிரி இவர் அப்படியே ஒரு போயிட்டே இருப்பாரு நேதாஜி. இது இவருக்கு புரிஞ்சிருச்சு காந்திஜிக்கு. அதனால ஹி இஸ் அ கிரேட் மேன் அப்படின்றத காந்திஜி அக்செப்ட் பண்ணிட்டார். மற்றவங்களுக்கு தெரியல, மற்றவங்க ஆர்டினரி மேன் நினைச்சாங்க. ஆனா காந்திஜிக்கு இஸ் அ சூப்பர் மேன்றத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இத்தனைக்கும் காந்திஜி மேலே குற்றச்சாட்டு சொல்றாரு. காந்திஜி அவர்களே, நீங்க இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு வந்தீங்க, அப்ப லெப்டிஸ்டா தான் நீங்க வந்தீங்க, ரெவல்யூஷனரியா இருந்தீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கால ஓட்டத்துல பல பிரச்சனைய பேசுறீங்க. இந்த பல பிரச்சனையில விடுதலைய நீங்க ரெண்டாம் நிலைக்கு போயிடுச்சு. ஒரே நோக்கம், சிங்கிள் மைண்டடா ஃப்ரீடம் அப்படின்றதுல இருந்து நீங்க ரொம்ப வித்தியாசப்பட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க ரைட்டிஸ்டா மாறிட்டீங்க. உங்களால சுதந்திரத்தை கொண்டு வர முடியாது. அதனால இந்த இடத்துல ஒரு லெப்டிஸ்ட் தேவைப்படுது. அந்த லெப்டிஸ்ட் இடத்த நாங்க நிரப்ப வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கு. உங்களை அப்போஸ் பண்றதோ எதுவுமே கிடையாது. நீங்களே ஒரு லெப்டிஸ்டா வந்தவர் தான் இன்னைக்கு ரைட்டிஸ்டா போய் நிக்கிறீங்க. ஒரு லெப்டிஸ்டால மட்டும்தான் இந்தியாவை ஃப்ரீடமா பண்ண முடியும். அந்த லெப்டிஸ்டுக்கான இடம் வெற்றிடம் ஆயிடுச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய இடத்துல நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றத காந்திஜி மறுக்கவே இல்லை. நான் இப்பவும் லெப்டிஸ்டா தான் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லல. நீ யாரு லெப்டிஸ்டா வர்றதுக்குன்னு கேட்கல. அப்ப மறைமுகமாவே காந்திஜி ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதுதான். அவுட் அண்ட் அவுட் ஐ ஆம் ரெடி டு ஃபாலோ அப்படின்னு ஒரு இடத்துல 1929 காந்திஜி பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, பேரலல் கவர்மெண்ட் நேதாஜி வைக்கணும்னு சொல்றாரு. எப்ப 1929 1943 தான் அந்த கவர்மெண்ட்டை வச்சாரு. இப்போ 29லயே ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு காந்திஜி, இந்திய மக்கள் மனல்ல, ஐ ஆம் ரெடி டு ஃபாலோ யூ அவுட் அண்ட் அவுட் அப்படின்னே சொல்றாரு. முழுக்க உன்னை நான் ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கேன். ஆனா இந்திய மக்கள் இன்னும் பேரலல் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரிய படிச்சாதான் நமக்கு முழுமையான லைஃப் தெரியும். மற்ற வெளியில சொல்லக்கூடிய தகவல், பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், இதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கும். இவரு வேற, இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் ஜெயிக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறாரு, இவர் மேல களங்கம் சொல்றது, பொய் சொல்றது, இவர் மேல ஒரு மிஸ்
கன்செப்ஷனை உருவாக்குறது, ஒரு இமேஜ், ஃபால்ஸ் இமேஜை உருவாக்குறது, இதெல்லாம் ஒரு அப்படி இல்லை. ஆனா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாங்க. ஐஎன்ஏ வந்தபோது காந்திஜி, நேதாஜி சொல்றாரு, இந்தியாவுக்கு போங்க, அங்க காந்திஜி இருக்காரு, அவரு நமக்கு அடுத்த கட்டம் எப்படி செய்யணும்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஐஎன்ஏ வீரர்களை மவுண்ட் பேட்டன் கைது பண்ணிடுறான். கைது பண்ண உடனே சொல்றான், நேதாஜியும் அழிச்சிருங்க, ஐஎன்ஏ வீரர்களையும் அழிச்சிருங்க, ஒரு ஆள் கூட உயிரோட போக கூடாது அப்படின்னு சொல்றான். அந்த டயத்துல ரெட் ஃபோர்ட் ட்ரையல்னு சொல்லி செங்கோட்டை விசாரணை நடக்குது. அப்ப காந்திஜி யாருமே எதிர்பார்க்கல, நேர ஐஎன்ஏனுடைய கேம்புக்கு போயிடுறாரு. போயிட்டு, இதுவரைக்கும் நீங்க ஆயுதப்படை, இப்ப நீங்க ஆயுதம் உங்க கையில இல்ல, நீங்க அமைதிப்படை, யூ ஆர் எ பீஸ் ஆர்மி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை கொடுக்குற. அது வரைக்கும் ஆர்மிக்கு பீஸ் போர்ஸ் அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு பீஸ் கீப்பிங் போர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்னவரு காந்திஜி, அதுக்கு ஐஎன்ஏவுக்கு சொன்னாரு, யூ ஆர் த பீஸ், அமைதிப்படை. இன்னைக்கு அமைதிப்படைன்னு ஒரு படம் எல்லாம் இருந்தான், அந்த அமைதிப்படை சொன்னாரு, நீங்க ஆயுதப்படை அல்ல, அமைதிப்படை அப்படின்னு சொன்னாரு. அப்ப சொன்ன பிறகுதான் ஒரு அமைதி, ஆயுதத்தோட இருக்கிறவன தான் நீ தூக்குல போடணும், சுடணும். இவன் அமைதி ஆயிட்டான், சரணடைஞ்சிட்டான், அவனை எப்படி நீ தண்டிக்கிற, எப்படி நீ அவனை தூக்குல போடுவ, அவனை எப்படி கொல்லுவ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பிறகுதான் கோர்ட்ல போய் ட்ரையல் நடந்து, ஆர்குமெண்ட்ஸ் நடந்து, எல்லா ஐஎன்ஏ வீரர்களும் காப்பாற்றப்பட்டாங்க. காப்பாற்றப்பட்டு அவங்கவுங்க ஊர்களுக்கு அனுப்பிச்சாங்க. சோ காந்திஜி அவரு 30 ஜனவரியில கொல்லப்படுறாரு. 23 ஜனவரியில அவரு பிரேயர் மீட்டிங் இருக்கு. அப்ப கூட அவருக்கு நேதாஜியை பத்தி பேசுறாரு. நேதாஜியுடைய சாக்ரிஃபைஸ் நம்ம மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது பிரேயர் மீட்டிங். அந்த பிரேயர் மீட்டிங்ல நேதாஜி பர்த்டே மெசேஜ பத்தி பேசுறாரு. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நேதாஜியை பத்தி, க்ளோஸ் டு நேதாஜி வர்றதுனாலதான் இன்டர்நேஷனலாவே ஏன் காந்திஜி இப்படி எடுக்கிறார் முடிவு அப்படின்றத நினைக்கிறாங்க. அதனால நேதாஜியை கொண்டு வருவதற்காக காந்திஜி மூலமா ஒரு முயற்சி நடந்தது. அதாவது காந்திஜியே நேதாஜி வரணும் அப்படின்னு சொல்ற போது எல்லா இந்திய மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுனால எங்க நேதாஜி வரணும்னே அவரே சொல்றாரு, என் மகன் இல்லையே அப்படின்றாரு. அதனால ஒரு ஒரு இது நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றது உண்மைதான். ஆனா ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஹிஸ்டரியில இருந்து நம்ம திருப்பி உயிர் தள்ள முடியும், அவங்கள உயிர் கொண்டு வர முடியும். அந்த ஹிஸ்டரியை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நாம அந்த ஹிஸ்டரியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் ரைட் பாத்துல சரியாக சர்வீஸ் பண்ண முடியும். இன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம ரூல் பண்ணணும்னு அவங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நிலைமை இருக்கு. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இந்தியாவுல இருக்கு, நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்குது, ரீஜனல் பாலிடிக்ஸ் இருக்கு, கேஸ்ட் பாலிடிக்ஸ், ரிலிஜியஸ் பாலிடிக்ஸ், ஒரு பெரிய ஒரு சண்டைக்கடை மாதிரி இருக்கு இந்தியா. இந்த சண்டைக்கடை மாதிரி இட் இஸ் அ கிளியர் அண்ட் ஒரு பாத்து, இந்தியாவுடைய கிளியர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் தாட் தான் உலகத்துக்கே நல்வழி காட்டும். அந்த நல்வழி காட்டுறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நாள் கண்டிப்பா வரும், அதை யாரும் தடுக்கவே முடியாது. ஐயா, நான் நினைச்சது என்னன்னா, காந்திஜி அகிம்சையிலே எல்லா விஷயங்களும் பண்ணதாலதான் இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் தெரிஞ்சிருக்காரு. ஒரு வீட்லயே நம்ம ஒரு 2 சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, ஒருத்தர் சத்தம் போட்டு இதுவே என்னுடைய பிரச்சனைன்னு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றதுலயும், இன்னொருத்தர் அமைதியா அவரோட விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அமைதியா சொல்றவங்களை கேட்கறத நான் நோட் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி அகிம்சைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவர் இருக்கு போல. அதனாலதான் இன்டர்நேஷனல் லெவல்ல நேதாஜி எல்லாத்துக்கும் தெரியுது, இருந்தாலும் காந்திஜி அளவுக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. அதுக்கு காரணம் அகிம்சை தானோ, அதுக்கு காந்திஜி அவரை முன்னிலைப்படுத்திக்கிறாரோன்னு எனக்கு உண்மையாலுமே டவுட் இருந்தது. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா காந்திஜி நேதாஜிக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. அவர் முன்னாடி வரணும்னு நினைச்சிருக்காரு, அவரு தன்னுடைய மகன்ங்கிற அளவுக்கு பண்ணிருக்காருங்கிறது எனக்கு புதிய ஒரு தகவல். இப்ப என்னுடைய ஒரு டவுட் என்னன்னா, காந்திஜி இந்த அளவுக்கு நேதாஜிக்கு செய்யும் போது, அவர் காலத்துக்கு அப்புறம் இல்ல அவர் இருக்க டைம்லயோ அடுத்த அரசாங்கம் வரும்போதோ காங்கிரஸ் வரும்போதோ எப்படி நேருஜியோட பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி, காந்திஜியோட பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி நேதாஜியோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றதுக்கோ, அவருக்காக ஒரு அரசு விடுமுறை தரதுக்கோ, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவரை முன்னிலைப்படுத்தாததுதான் இப்ப இருக்க அந்த நிலைமைக்கு காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நேதாஜியினுடைய விஷன் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம இன்னும் கேஸ்ட் பாலிடிக்ஸ்லயும் இன்னைக்கு வெறுப்பு அரசியல். அப்போ ஹேவ்ஸ் அண்ட் ராகுல் சொல்றாரு, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் இருக்கு இந்தியாவில. ஹேவ்ஸ் இருக்காங்க, ஹேவ் நாட்ஸ் இருக்காங்க. இந்த வித்தியாசம் ரொம்ப போச்சுன்னா இந்தியாவே குழப்பமாயிரும். அதனால இதை இந்தியாவை பிரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்தியாவில ஒரு கேஸ்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இந்த கேஸ்ட்ல இதுக்கான பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள்ல எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்றது இன்னும் குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்ப நீதிமன்றம் இப்ப கூட கேஸ்ட் சென்சஸ் எடுக்க வேணாம் நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் சொல்லுது.
ஏன்னா காஸ்ட் ரீதியா இந்தியா பிரியப்படாது, அதனால காஸ்ட் சென்சஸ் எடுக்க வேண்டாம் நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் சொல்லுச்சு. இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்க போறோம். பிஜேபி சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது, அம்புட்டு கட்சிக்காரன் சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் சொல்லுது, எல்லாருமே சொல்றாங்க. இவங்க பூராமே காஸ்ட் வேணாம், காஸ்ட் இருக்கக்கூடாது இப்படித்தான் சொன்னவங்க பூராமே காஸ்ட் சென்சஸ் எடுன்னு சொல்றான். நீதிமன்றம் சொல்லுது இதனால இந்தியா டிவைட் ஆகும்னு சொல்லுது. இத பத்தி இதனாலதான் இந்த காஸ்ட் சென்சஸ் வந்து இப்ப ப்ராப்ளத்துல போயிட்டே இருக்கு. எந்த முடிவும் எடுக்க முடியல. இங்க உள்ள பீப்புள் என்ன நினைக்கிறானா, ஏன் ஜாதி தான் பெருசு, ஏன் ஜாதி இவ்வளவு பேர் இருக்கான் இப்படின்ற கணக்கா சொல்லணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். இந்த ஜாதி பெருமைகளை வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரன் நினைக்கிறான். தாழ்ந்த ஜாதி, உயர் ஜாதி, இப்படிலாம் இடை ஜாதி எல்லாம் இல்ல. எல்லா சாதிக்குமே வந்து ஒரு பெருமிதத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கம்யூனல் லீடர்ஸ் வச்சுக்கிறான். அந்த லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் லீடர்ஸ் வந்து இவங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கா, எஜுகேட் பண்ண மாட்டேங்கிறான். வேர்ல்டு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் எந்த கேஸ்ட் லீடராக பேசியிருக்கானா, கேஸ்ட் சிஸ்டத்துல வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இந்த கேஸ்ட் ஏன் கிடைக்கலன்றதும் கேஸ்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, இதை பத்தி எனக்காவது சொல்லியிருக்கானா? கிடையாது. அப்ப உலகத்துல எது உண்மை? நேதாஜி சொல்றாரு, நீங்க வந்து பொருளாதார பிரச்சனை எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஜாதியா இருந்தாலும் பொருளாதார பிரச்சனைனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். 10 ரூபான்னா 10 ரூபா தான் எல்லாருக்கும். இவருக்கு வேற 10 ரூபா, இவருக்கு வேற 10 ரூபா எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கேஸ் கிடைக்கலன்னா எல்லாருக்கும் கேஸ் கிடைக்கலன்னா. பொருளாதார பிரச்சனை என்றால் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு நேதாஜி சொல்றாரு. அதனால வந்து நம்ம உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாரையும் நேசிச்சு, இந்தியா வந்து ஒரு சகிப்புத்தன்மையான நாடு. அந்த சகிப்புத்தன்மையான நாட்டுல உலகத்திற்கு இன்னைக்கு சகிப்புத்தன்மையே கிடையாது. பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்றான், இவனை கொள்ளுவேன்றான், நான் 2 குண்டு போடுவேன்றான், அவன் 4 குண்டு போடுவேன்றான். இப்படி பாத்தீங்கன்னாக்கும் இப்படியே பெருகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? உலகமே அழிஞ்சிரும். அப்ப இந்த உலகம் அழியாம காப்பாத்த போற ஒரே நாடு வந்து இந்தியா தான். நேதாஜியை சொல்ல, நீங்க ஐன்ஸ்டி சொன்னீங்க, அவர் மிலிட்டன்ட் நான் வயலன்ஸ் சொல்றாரு. அவர் ஸ்ட்ரகிள் இஸ் நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள். மிலிட்டன்ட் நான் வயலன்ஸ் இந்த வார்த்தையை யாருமே பயன்படுத்தல. மிலிட்டன்சி எப்படி நான் வயலன்ஸ் ஆகும் அப்படின்னா நேதாஜி சொல்றாரு, இது டிஃபென்ஸ் போர்ஸ் தான், உன்னை அடிக்கிறதுக்காக இல்ல, உன்னை கொல்றதுக்காக இல்ல. நீ என்னைய கொல்ல வந்தேன்னா நான் தடுத்துக்கிறணும், என்னை தற்காத்துக்கிறணும். என்னை தற்காத்துக்கிறதுமே ஒரு நான் வயலன்ஸ் தான். ஒருத்தனை கொல்ல வர்றவன நான் கொல்லத்தான் போகக்கூடாது, அதுதான் வயலன்ஸ். ஆனா கொல்ல வர்றவனை தடுத்துக்கிறது நான் வயலன்ஸ் தான். இட் இஸ் அ மிலிட்டன்ட் நான் வயலன்ஸ். புத்தர் அதனாலதான் கராத்தே, குங்ஃபு இதெல்லாம் வந்து புத்தர் தன்னுடைய அஹிம்சையை சொன்னவர் புத்தர். அவர் ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? எதுக்குன்னா இவனை கொன்ற கூடாது, இவன் நல்லவனை வந்து வெட்டி போட்டு போயிருவாங்க, கொன்னுட்டு போயிருவாங்க, இவன் தற்காத்துக்கிறனும்ல. அப்ப தற்காத்துக்கிறதுக்கு தான் நீ நல்லவன்டா, அஹிம்சை சொல்றவன்டா, 3 அடி வாங்கு, 2 அடி வாங்கி 3ஆவது அடியில எதிரி இருக்க கூடாதுன்னாரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி 2 அடியை காந்திஜி வாங்க சொன்னாரு, 3ஆவது அடிக்கு நேதாஜி சொன்னாரு. 2 அடி நீங்க அடிச்ச உங்க அஹிம்சையை மதிக்கலவன், உங்க பேச்சுவார்த்தையை மதிக்காதவனுக்கு வேற மாதிரி தான் பதில் சொல்லணும். அப்ப புத்தர் சொன்ன மாதிரி 2 தடவை அடியை வாங்கு, 3ஆவது தடவை எதிரி இருக்க கூடாதுனால காந்திஜி சொன்னாரு அடியை வாங்கினாரு. 3ஆவது அடியில காந்திஜி அடிக்கிற நிலைமையில இல்ல, நேதாஜி அடியை கொடுத்தாரு. அதனால இந்த 2 பேரும் நீங்க பிரிட்ஜ் பண்ணீங்கன்னா கரெக்டா லைன் வந்து கிளிக் ஆகும். எப்படி இவர் தயார்படுத்தி வச்சது, எப்படி இவர் வந்து அந்த கிரவுண்டை எப்படி இவர் வந்து கரெக்டா வந்து சக்சஸ்க்கு பயன்படுத்தினாரோட அதை சக்சஸா மாத்தி கொடுத்தாரு. ஏன்னா பிரிட்டன் வந்து சொல்லிட்டான், மவுண்ட் பேட்டன், காந்திஜி பேசாம உட்காருங்கன்ட்டான். ஏன்னா இவர் என்ன செய்ய முடியும்ட்டான். அதனாலதான் அவர் வேதனைப்படுறாரு. அப்ப ஒரு மனுஷன் வந்து வெறுங்கையோட இருக்கிறாரு, உட்காருங்க அப்படின்ட்டாருன்னா என்ன பண்றது? அப்ப வெறும் படையோட வர்றாரு. அப்ப இன்னொன்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியிலே இல்ல. காந்திஜி சொல்றாரு, நீங்க வந்து எங்க 3 பேர் தான், காந்திஜி, நேதாஜி, நேரு. இத வந்து பிரிட்டன்ட்ட வந்து காந்திஜி வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க சுதந்திரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை செகண்ட் வேர்ல்டு வார்ல ஆதரிக்கிறோம், ஓகே, எங்க சுதந்திரத்தை நீங்க கொடுக்கணும், ஓகேவா. நேதாஜி சொல்றாரு, நோ காம்ப்ரமைஸ், உங்க கூட ஒத்துக்கவே முடியாது, இது என்னுடைய நாடு, சண்டை போட்டு பாத்துக்குவோம் அப்படின்னு நேதாஜி சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை நான் ஆதரிக்கணும்னு கேக்குற, எனக்கு சுதந்திரமும் எனக்கு வேணும், உன்னை ஆதரிக்கணும் நீ கேக்குற, அதனால எனக்கு சுதந்திரத்தை கொடு, உன்னை நான் ஆதரிக்கிறேன்னு காந்திஜி கண்டிஷன் வைக்கிறாரு. இவரு நோ காம்ப்ரமைஸ், இவர் கண்டிஷன். இவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்றாரு. யாரு? நேரு. எப்படி காம்ப்ரமைஸ் பண்றாருன்னா, உன்னை ஆதரிக்கவும் செய்யறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்டுக்கிறேன் அப்படின்ற காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு. அப்ப ஒன்னு அன்காம்ப்ரமைஸ், ஒன்னு கண்டிஷன் இது இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து காம்ப்ரமைஸ் லைனுக்கு போறாரு. அப்ப இந்த 3 இதுல வந்து கண்டிஷன் பண்ணக்கூடிய இதுல வர்ற போது காந்திஜி சொல்றாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்ச உடனே உங்க சுதந்திரத்தை பத்தி பேசலாம்னு பிரிட்டன் சொல்றான்.
நீ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இப்படிதான் சொன்ன, நான் உன்னை ஒத்துழைச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு முடிச்ச உடனே கடுமையான இதெல்லாம் போட்டு சட்டத்தை போட்டு ரவுலட் சட்டம்லாம் போட்டு எங்களை பூரா அழிச்சிட்ட அப்படின்னு சொல்ற. அதனால நீ இப்ப என்னை உறுதிப்படுத்து, அப்படி இல்லைனா நேதாஜியினுடைய ஜப்பான் ராணுவம் வந்துகிட்டு இருக்கு, அதை நான் ஆதரிக்க வேண்டியிருக்கும்னு காந்திஜிக்கு சொல்றாரு. இந்த காந்திஜிட்ட இருந்து யாருமே எதிர்பார்க்கல. இது நேதாஜி தான் சொல்றாரு. நாம் இப்போது எதை பேசிக் கொண்டு இருக்கிறோமோ அதை இந்தியாவில் காந்திஜி பேசிக் கொண்டு இருக்கிறாருன்னு. நேதாஜி இந்த வார்த்தை சொல்லலைன்னா இந்த இப்படி ஒண்ணு நடந்ததுன்னே தெரியாம போயிருவோம். அப்பதான் பிரிட்டன் சொல்றா, காந்திஜி அந்த முடிவு எடுத்துறாதீங்க, நாங்க உங்க சுதந்திரத்தை உறுதிப்படுத்திடுறோம்னு. இவங்க செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடியே காந்திஜி எல்லாமே பேசி முடிச்சிட்டாரு. எங்க சுதந்திரத்தை நீ கொடு. அதுக்கு அப்புறம் தான் பிரிட்டனை காந்திஜி சேர்ந்துதான் ஆதரிக்கிறாரு. ஆனா என்ன கண்டிஷன்னா, எங்க சுதந்திரத்தை உறுதிப்படுத்துறது. அந்த உறுதிப்படுத்துறதுக்கு விடுதலைக்கு பிறகு பேசிக்கிறோம்னு அவன் சொல்றா பிரிட்டனை. இல்ல விடுதலைக்கு முன்னாடியே பேசுன்றாரு. உன்னை ஆதரிக்க முன்னாடியே நீ பேச்சுவார்த்தை முடிச்சிரு அப்படின்றாரு. நீ என்னை ஏமாத்த நினைச்சேனா, நான் அவன் இதோட ஐஎன்ஏ ஜப்பான் ஆதரவோடு வருகிற அந்த ஆர்மியை ஆதரிக்க வேண்டி இருக்கும்னு சொல்றாரு. இதை நீங்க எதிரே பார்த்திருக்க முடியாது. அப்ப இது சொன்ன உடனே தான் பிரிட்டன் தயவு செய்து அந்த முடிவை எடுக்காதீங்க, நாங்க உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் முடிச்ச உடனே காந்திஜியினுடைய கண்டிஷனை தூர போட்டுட்டு பேசாம இருங்கன்னு சொல்லி நேரு மட்டும் கையில வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் மவுண்ட் பேட்டன் பாக்குறாரு. இப்ப நேரு நம்ம கையில வந்துட்டாரு, நீ யாருமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு மவுண்ட் பேட்டன் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்ப அந்த மவுண்ட் பேட்டன் அந்த முடிவை எடுத்த உடனே காந்திஜி ரொம்ப எரிச்சல் ஆகுறாரு. ஏன்னா இனிமே நம்மளை எவனுமே மதிக்கல, இனிமே எல்லாமே புடிஞ்சு போச்சு, நீ இவரை எதுக்கு இந்த பெரிய மனுஷனை மதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என் மகன் நேதாஜி இல்லையே, அவன் இருந்திருந்தான்னா கேட்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஒரு நிர்கதியாக அப்பதான் சொல்றாரு, ஒரு ஸ்கெவெஞ்சருக்கு இருக்கிற மரியாதை கூட என்னை மகாத்மான்னு சொல்றீங்க, ஒரு தோட்டிக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல, என் பேச்சை யாருமே கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வேதனைப்படுறாரு. அப்ப நேருக்கும் அவருக்கும் ஃபிரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. அப்ப நேரு இவரு வேற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அவரு வேற ஸ்டேட்மெண்ட், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே காந்திஜி எல்லாம் தேவையில்லைன்னு அவருக்கு ஒரு முடிவு போட்டாரு. இப்போ காந்திஜி பேச்செல்லாம் கேட்கணும். காந்திஜி என்ன பண்றாருன்னா திருப்பி இவரை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீ நம்ம என்ன சொல்லி சுதந்திரம் வாங்கணும், அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவரால் முடியல. இப்ப காந்திஜி தலைவலியா இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலை இருக்குது. அப்போ இதுதான் இந்த சிக்கலான நிலைகள்ல தான் இந்தியாவுடைய சுதந்திரத்தை காப்பாத்துனதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்போட இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுக்கு விடுதலை கிடைச்சது. இன்டர்நேஷனலா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனி, இத்தாலி, அப்புறம் அந்த ஜப்பான், இவங்க நாட்டோட கனெக்டிவிட்டியில இருந்தாங்க. அப்ப இவர் அரவிந்தர் பிரான்ஸ் நாட்டோட கனெக்டிவிட்டியில இருந்தாரு. இப்ப இவரு நேரு பிரிட்டனோட கனெக்டிவிட்டியில இருந்தாரு, பிரிட்டனோடய கனெக்டா இருந்தாரு. இப்ப வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கனெக்டிவிட்டியில இருந்தாரு. இப்படி ஒவ்வொரு லீடர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிஸோடைய கனெக்டிவிட்டியில இருந்ததுனால இன்டர்நேஷனல் சிச்சுவேஷனையும் அவங்க இந்தியாவுடைய ஃப்ரீடத்துக்காக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா இந்தியா இன்டர்நேஷனலா இல்லைன்னா இந்தியாவுக்கு மட்டும் விடுவிக்க முடிஞ்சிருக்காது. ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனாலதான் பிரிட்டன் வீக்கன் ஆயிடுச்சு. பிரிட்டன் வீக்கன் ஆயிட்டதுனாலதான் அவனை இந்தியா ரூல் பண்ண முடியல. இதையுமே நேதாஜி சொன்னாரு, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் இந்தியா பிரிட்டன் ரொம்ப வீக்கன் ஆயிடுவான், இந்தியாவை ரூல் பண்ற கெப்பாசிட்டி இருக்காது, அதனால இந்தியாவை ஆளவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நடந்துச்சு, அதே மாதிரி ஃப்ரீடம் கிடைச்சது. சோ நேதாஜியுடைய விஷன் எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை நம்ம நேதாஜியை பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு சீனா இருக்கக்கூடிய இடத்துல இந்தியா இருந்திருக்கும். அப்ப இப்பயுமே பிரச்சனை இல்ல. இப்பயுமே இவர் சொல்றாரு, இவர் சொல்ற லைனுக்கு வந்துட்டாங்க, நீ 2 பேரும் சண்டை போட்டுக்க, என்னைய விட்டுரு. ஈரான் பிரச்சனை வந்தாலும் இந்தியாவுக்கு கேஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த டாக்டிக்ஸ் யார் கொடுத்தது? நேதாஜி கொடுத்ததுதான். அமெரிக்காவோடய ஒருத்தர் போய் பேசுறாரு, சைனா கூடயும் ஒருத்தர் போய் பேசிட்டு இருக்காரு, ரஷ்யா கூடயும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அமெரிக்கா சொல்லுது, நீ ரஷ்யா உறவை விட்டுரு, உனக்கு நான் எல்லாம் சப்போர்ட் பண்றேன். இந்தியா நான் விட மாட்டேன்னுது. அதுக்காக அமெரிக்காவோட போய் பேசலன்னா அதுக்கு 2 ஆளை வச்சிருக்கு, ரஷ்யாவுக்கு 2 ஆளை வச்சிருக்கு. உலகத்துல ஒரு நடு இதா பேசி ஒரு சமரச உணர்வோட இந்தியா போயிட்டே இருக்கு. ஆனா இல்லேன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாமே வெற்றி ஒருத்தருக்கு ஒருத்தன் அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால இந்தியா மானுட சமுதாயத்தை காப்பாத்துகிற இடத்தில் இந்தியா இப்போதைக்கு இருக்கு. இது நேதாஜியுடைய பாதை. அந்த பாதை தான் இப்ப இந்தியாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இது இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க.
எனக்கு ஒரு ஒரு டவுட் எப்போதுமே இருந்துட்டு இருக்கையா, என்ன அப்படின்னா அதர் கண்ட்ரிஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஈரான் இஸ்ரேல் போரா இருக்கட்டும், அதுக்கு யுஎஸ்ஏ ஹெல்ப் பண்ற மாதிரி பல நேரங்கள்ல பல போர்கள் உலகத்துல நடந்துட்டு இருந்தது. பல கண்ட்ரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து செயல்பட்டு தான் இருந்தது. ஆனா இந்தியா எப்போதுமே அந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரியோட சேர்ந்து உனக்கு பிரச்சனையா உன் கூட நான் சண்டைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வெளியே தெரியுற மாதிரி வர்றது கிடையாது. அது ஒரு ராஜதந்திரம் மாதிரி. அவங்களுக்கு என்னைக்கு எனக்கு பிரச்சனை வருதோ அப்ப நான் நேரா அவன்கிட்ட சண்டை போடுவேன். அது வரைக்கும் நான் அமைதியா தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமோ நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ராஜதந்திரம் ஃபாலோ பண்ணுது. இது மத்த கண்ட்ரிஸ் பல விதத்துல உயர்ந்து வளர்ந்து இருந்தாலும் நம்ம கண்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை எப்படி வந்திருக்கும்? ஒருவேளை இந்த காந்திஜி அகிம்சை சொன்னதால கொஞ்சம் அமைதியா போய் வேலையை முடிக்கிற தன்மை இருக்கோ அப்படின்னு நான் நினைச்சேன். இப்பதான் எனக்கு தெரியுது அது நேதாஜியோட ஒரு சீடு தான். அது பல வழிகளை மரமா வளர்ந்து நிக்குதுங்கிறது. அந்த இன்ஃபர்மேஷன் கிளாரிட்டி உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இன்னொரு டவுட், நேதாஜி ஆர்மியை கிரியேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் வடிவமைச்சிருக்காரு. அது அந்த கலர் யூஸ் பண்ணிருக்காரு. எதுக்கு அந்த கலர் அவர் செலக்ட் பண்ணாரு? இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு அவர் நினைச்சிருக்க காரணம் என்ன? அப்படி ஒன்றும் ரொம்ப தீவிரமா வச்சுக்கல. அவர் ஏற்கனவே என்சிசி ஆபீசரா, என்சிசி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சவங்க. ஐசிஎஸ்லயும் ஆர்மி ட்ரைனிங் உண்டு. அந்த டிஃபென்ஸ்னு ஒரு இது இருக்கும். இப்ப என்சிசி சொல்ற மாதிரி அவங்களுக்கு டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டிஃபென்ஸ் ட்ரைனிங் எல்லாம் அப்படியே முடிச்சவரு. அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் காக்கி ட்ரெஸ். ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் காக்கி ட்ரெஸ். இந்த காக்கி ட்ரெஸ் தான் அவங்களுடைய ஐஎன்ஏல யூஸ் பண்ணாங்க. சோ ஒரு ஒரு ராணுவம் வேணும். அது ஒரு அப்பதான் அந்த ராணுவம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரி இருப்பாங்க, தீவிரவாதமா இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, வெடிகுண்டு வீசுவாங்க, பாம்பு வைப்பாங்க, இப்படி இருப்பாங்க. இதனால என்ன ஆகுனாக்கும் இது வயலன்ஸா இருக்கு. இது ஒரு ஆர்மி கிடையாது. ஒரு ஆர்மி அப்படின்னா அவங்களுக்கு டிசிப்ளின் இருக்கு. அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இன்டர்நேஷனல் ரூல்ஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஆர்மியை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஆர்மியை தான் நேதாஜி உருவாக்குனார். அதுதான் 9 உலக நாடுகள் அக்செப்ட் பண்ணாங்க. அதனால ஒரு நேதாஜியை ஒரு ஆர்டினரி பர்சனெல்லாம் பார்க்கல. அவருக்கு இஸ் சுப்ரீம் கமாண்டர். 2 விஷயம் பண்ணாரு. இது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரீடம் இந்தியா, ஃப்ரீ இந்தியா, அப்புறம் சுப்ரீம் கமாண்டர். 2 ரோல். சுப்ரீம் கமாண்டராகவும் இருந்தார். அப்ப முப்படை தளபதியாகவும் இருந்ததுனால நேதாஜிக்கு இந்த 2 ரோலையுமே கிளியரா பண்ணார். அதனால இந்த யூனிஃபார்ம் அப்படின்றது ஒரு ஏற்கனவே இருந்த யூனிஃபார்ம் தான். நமக்கு காக்கி ட்ரெஸ் நம்ம வச்சிருந்தோம் அந்த ஆர்மிக்கு, அதே ட்ரெஸ் தான் அவரும் வச்சிருந்தார். ஒரு நல்ல கேள்விகள்லாம் நீங்க கேட்டீங்க. நானும் நிறைய நீங்க பேசுனதுனால சொல்லிட்டேன். எதை பயன்படுத்தணுமோ நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி, நேதாஜி நமக்கு என்னன்னா கான்ட்ரோவர்சி அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனா இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி ஆகணும். நேதாஜி பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றது இன்னைக்கும் ஒரு வைப்ரேஷன். அன்னைக்கு 2 வீலர்ஸ் எல்லாம் இளைஞர்கள் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நேதாஜி பத்தி தெரியுமா? தெரியாது. உங்க அப்பா பேர் சந்திரபோஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஏதோ ஃப்ரீடம் இதுல இருந்திருந்தா தான் இப்ப பேர் வச்சிருப்பாங்க. உங்க அப்பான்ற ஒரு பாசத்துலதான் நீங்க சந்திரபோஸ் நீங்க சொல்றீங்க. இது தலைமுறை தலைமுறையா எதுக்காக பேர் வைக்கிறாங்கன்னா நீங்க மறக்க கூடாதுன்றதுக்கு தான் பேர் வைக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஒரு தம்பி நேதாஜின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வந்தாரு. நேதாஜின்றதுனால அவருக்கு ஒரு பேட்ச் ஒண்ணு கையில கொடுத்தேன். அப்ப உடனே அவர் சொன்னாரு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நேதாஜின்னு பேர் வச்சதுக்கு. எங்க அப்பா தெரியாம வச்சுட்டாரு அப்படின்னு. ஏன்பா அப்படி வருத்தப்படுறாரு? அப்ப அவர் சொன்னாரு, அவர் பெரிய லீடர். நான் என்னை தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த லீடருக்கு கெட்ட பேர் ஆயிரும். அப்ப அவ்வளவு பெரிய லீடர் பேரை எனக்கு வச்சுட்டாரு, நான் எப்படி இந்த பேரை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு கறிக்கடை வச்சிருக்கான். ரொம்ப படிக்கல. அந்தவனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பேரை காப்பாற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அவங்க அப்பா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு பேரை வச்சு கொடுத்துருக்காரு. அது மாதிரி உங்க அப்பா உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, ருத்ரான்னு வச்சிருக்காரு. ருத்ரான்றதே ஒரு பெரிய அவர் ஒரு ரெவல்யூஷனரி தான். ருத்ர தாண்டவன்றது மாதிரி அப்படி இருக்கிறது. அதனால சுபாஷ் சந்திர போஸ் அப்படிதான். சிவன் காளி 2 சிவசக்தி தான். நீங்க உண்மையான பேர் என்னன்னா உங்க பேரு சிவசக்தி. ருத்ரான்றது சிவன், உத்ரா. ஆனா உத்ரான்றதுமே ருத்ரன்றதுக்கான உத்ரான்னு வச்சிருக்காங்க. உத்ரான்றது இந்த உத்தரகிரின்னு சொல்ற மாதிரி இந்த சவுத்ன்னு சொல்றதுக்கு தான் உத்திரம்னு சொல்றது. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உத்திரம்னு சொல்ற போதே என்ன சொல்றோம்னா உத்தர் ராமாயணம்னு சொல்லுவாங்க. அதாவது சவுத்தில் நடந்த அந்த ராமாயணத்திற்காக உத்தர் ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால
சவுத் தென்னிந்தியா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வார்த்தை வரும். சார் ரைட், வாழ்த்துக்கள். இது ஜான்சி ராணி பெண்கள் படை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய ஜான்சி ராணி பெண்கள் படை. இவங்க எல்லாமே பெண்கள் வீராங்கனைகள். இவங்க வந்து அப்பு சுவாமிநாதன், இவங்க அம்மா வந்து அம்மு கேரளாக்காரங்க, அப்பா வந்து மெட்ராஸ் சென்னை சுவாமிநாதன் வழக்கறிஞர். இவங்க வந்து MBBS டாக்டர் முடிச்சவங்க. இவங்க அம்மு சுவாமிநாதனுடைய மக தான் லட்சுமி சேகர். இவங்க சுபாஷ் சந்திர போஸ் பெண்கள் படையினுடைய தளபதி. இவங்களை நான் பார்த்திருக்கிறேன் சென்னையில குமரியானந்த் வந்து 1997 வந்து நேதாஜி சென்டினரி நடத்தின போது இவங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். இவங்களே வந்து நேரடியா என்னை வாழ்த்திருக்கேன். ஏன்னா என் பேரு சுவாமிநாதன், உங்க அப்பா பேரு சுவாமிநாதன், அதனால அந்த ஒரு பாசம் இங்க எப்பவுமே இருந்து. இன்னைக்கு வந்து உத்ரா சந்திரபோஸ் வந்தாங்க. அவங்க சொன்ன நீங்களே ஒரு ஜான்சி ராணி தான் அப்படின்னு. அதனால அந்த ஜான்சி ராணி படை பக்கத்துல அவங்களும் படம் எடுத்துக்கிட்டாங்க. நேதாஜி வந்து பெண்கள் படையை வந்து உருவாக்க வேண்டாம். செகண்ட் வேர்ல்டு வார்ல ஒரே ஒரு பெண்கள் போர்ஸ் நடந்த ஒரு ஆர்மி எதுனா உலகம் முழுக்க ஆர்மி இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு ஆர்மி INA மட்டும்தான். இந்த INA மட்டும்தான் இந்த பெண்கள் படைய போர்ஸ வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல பயன்படுத்தினாங்க. லண்டன்ல வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க, செகண்ட் வேர்ல்டு வார்ல விச் இஸ் த பெஸ்ட் ஆர்மி அப்படின்னு. அதுல INA தான் பெஸ்ட் ஆர்மி. லண்டன் யூனிவர்சிட்டியே வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து நாடு பிடிக்கிறதுக்காக சண்டை போடல, தன் நாட்டை விடுவிக்கிறதுக்காக சண்டை போட்டதுனால இஸ் த பெஸ்ட் ஆர்மி அப்படின்னு கொடுத்தாங்க. அது மாதிரி பெண்கள் படைய எல்லாரும் சொல்றாங்க, அப்டேட் பண்றாங்க. இது வந்து யுத்த காலம், டீச்சரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம். இவங்க வந்து பெண்கள் வந்து யுத்த காலத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு. ஆண்களால் எதை செய்ய முடியுதோ அதை பெண்களாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ற போது எதிர்பாராத விதமாக படை வந்து தோல்வி அடையுது. அப்படி தோல்வி அடைகிற போது நேதாஜி சொல்றாரு, அவர்கிட்ட வந்து அவர் தனி விமானத்தை அனுப்புறாங்க. ஜப்பான் நாட்டை அனுப்பிச்சு, இப்ப வந்து நம்ம போர்ஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு, நீங்க உடனடியா திரும்புங்க அப்படின்னு சொல்லி அவர் விமானம் அனுப்புறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, INA வீரர்கள் எல்லாம் நீங்க வந்து சரணடைகிறவங்க அடைஞ்சிருக்க, வீரம் மாய்த்து கொள்ள வேணாம், இந்தியாவுக்கு போறவங்க போயிருங்க, பர்மாவுக்கு போறவங்க போயிருங்க அப்படின்னு எல்லாத்தையும் டிஸ்பஸ் பண்ணிட்டு இந்த பெண்கள் படையை மட்டும் பர்மாவுக்கு எல்லைக்கு வந்துருச்சு. மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தது பர்மாவுக்கு வந்துருச்சு. பர்மால இருந்து எல்லைக்கு போயிட்டாங்க, நேருக்கு நேரா யுத்த களத்துல இருக்காங்க. இந்த படையை வந்து நேதாஜி தன்னுடைய சொந்த பொருள் அவர் நினைச்சிருந்தாருன்னா யாராவது ஒரு படையினுடைய தளபதிட்ட கொடுத்துருக்கலாம். அவருடைய தளபதிட்ட கொடுக்காம இவரே பொறுப்பெடுத்து 19 நாட்கள் நடந்தே போறாங்க. அவங்களுக்கு வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க, பிரிட்டன் சுத்தி வளைஞ்சிருச்சு. பெண்கள் வந்து எதிரிட்டு ஆற்றக்கூடாது, ஏன்னா வந்து அவ்வளவு அப்ஜெக்ஷன் இருந்துச்சு. ஆனா நேதாஜி தான் பெண்கள் படையை வந்து சேர்த்தாரு. அப்ப ஓன் ரிஸ்க வந்து இவராலதான் அந்த டிப்ளமேட்டிக்கா இந்த எமர்ஜென்சி கிரைசிஸ் வர்ற போது லீடர் ஒன்லி கேன் டிசைட். அப்படினால என்ன பண்றாருன்னா எல்லாரையும் அனுப்பிட்டு இவர் ஒருத்தர் மட்டும் இந்த பெண்கள் படைய, இது யார் சொன்னதுன்னா இவங்களுடைய படையினுடைய லெப்டினன்ட் ஆயிருந்த ஜானகி ஆதிநாகப்பன். அவங்க மதுரைக்கு வந்துட்டாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அழுதுட்டாங்க. அவங்களுக்கு 70 வயசு, இப்படியே அழுதாங்க. அப்ப வந்து நேதாஜி வந்து அந்த ஷூ போட்டுருந்தாராம். அந்த ஷூல 19 நாட்களாக சாக்ஸ கூட கலட்டாம சாக்ஸி புண்ணு வந்து அது அவர் கலக்கிற போது கத்தமா வந்துச்சு அப்படின்னாரு. அப்ப வந்து அந்த அம்மா வந்து இவ்வளவு பெரிய கண்ணீரோட சொன்னாங்க. இப்போ அவ்வளவு பெரிய படையை ஒரு பெண்ணை கூட எதிரிட்ட சிக்க விடல. அவங்க சொன்னாங்க, அப்படி ராத்திரி தான் நாங்க போக முடியும், அப்படி நடந்துதான் போக முடியும், விமானத்துல போக முடியாது, எதுலயும் போக முடியாது, லாரியில போனாலும் விமான ரெய்டு நடந்து எங்க மேல குண்டு போட்டுருவாங்க. அப்படி ஒரு தடவை ரெய்டு நடந்து ஒரு கடைசி குண்டு வந்து எங்க வண்டி மேல உளுந்து கடைசி அந்த வண்டியில இருந்தவங்களும் இறந்துட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டலாம் இருந்து நேதாஜி வந்து எங்களை ஒரு ரிவர்ல ஒரு கயர்ல வந்து தன்னுடைய தோள்கள்ல வச்சு கூட ஒவ்வொருத்தரா பாஸ் பண்ணி அந்த ஆத்த கடந்து விட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால பெண்கள் படையை உருவாக்கி யுத்த களத்துக்கு வந்து ஒரு பெண்ணு கூட எதிரி படையில சிக்காம பத்திரப்படுத்தி தாய்லாந்துல போய் பாங்காக்ல போய் இந்த பெண்கள் படையை பத்திரமா விட்டுட்டு அங்க இருந்துதான் விமானத்துல போய் அங்க இருந்து டோக்கியோ போகணும். அப்ப அடுத்தடுத்த விமானத்தில் போற போதுதான் அந்த விமானம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த விமானம் நடக்கல. ஆனா எதுக்காக சொல்றேன்னா, அந்த பெண்கள் படைய வந்து நேதாஜி பத்திரப்படுத்தினார். அந்த பத்திரப்படுத்தினதுக்கு வந்து அந்த லீடர்ஷிப்பை பயன்படுத்தினார். அந்த லீடர்ஷிப் வந்து நேதாஜியினுடைய உலகளவுல இன்னைக்கும் பெருமையோட சொல்றாங்க. எப்படி ஒரு தலைவனுக்கு ஆபத்துன்னு வந்த போது கூட அந்த விமானத்துல தான் பறந்து போயிருக்கலாம், ஆனா பறந்து போகல. அந்த படையில தனக்கு அவங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் தனக்கும் நேரட்டும்னு சொல்லி 19 நாளும் ஃபாரஸ்டுக்குள்ளேயே நடக்கணும், பெண்களோடயே நடக்கணும், படையோட நடக்கணும், பின்வாங்குது
இப்படி நடந்து காப்பாற்றி அவங்க கரை சேர்த்து போன ஒரு பெரும் தலைவன் தான் நேதாஜி. ஏன் இதை நீங்க சொல்லும் போதே உங்களுடைய கண்கள் கலங்கி நீங்க எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா இதை உணர்ந்து சொல்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் மைண்ட்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ், சிவகாமி அம்மையார்னு ஒருத்தவங்க கூட இருந்தாங்கல்ல ஐயா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நிறைய இருந்திருப்பாங்க. அவங்க கூட இப்போ உயிரோட இருக்கிறதாவும் சொன்னாங்க. ரீசெண்டா தான் வந்து படிச்சேன். அவங்க வந்து முக்கியமான ஒரு பொறுப்புகள்ல நம்மளோட நேதாஜி உதவி செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஆனா மக்களால அவங்க வந்து காண வெளியே இன்னும் அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தி உங்க தெரிஞ்சா கேட்கலாம். இதே ஒரு பெரிய வீர வரலாறு தான். இத வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். சலிட்டே பட்டிருங்க. இப்போ வந்து நம்ம சோஜி அவர்கிட்ட சொல்றதுக்காக இந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நேதாஜிக்கு உளவுப்படை சுவராஜ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு உருவாக்குறாங்க. அது நேதாஜியுடைய உளவுப்படை. இந்தியாவுடைய சூழ்நிலையை அவங்க தெரிஞ்சுட்டு சொல்லணும் அப்படின்ட்டு அதுல வந்து 2 குரூப்பா வர்றாங்க. ஒண்ணு வந்து கேரளாவுல இருந்து மலபார் பகுதியில வந்து ரப்பர் போட்டில இருந்து வர்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஈஸ்டர்ன் பகுதியில இருந்து அங்கே நாகாலாந்து இந்த பகுதி வழியாக உள்ள வர்றாங்க. ஆனா 2 குரூப்பையுமே எப்படியோ பிடிச்சிட்டாங்க பிரிட்டிஷ். 25 பேரு. அந்த 25 பேர்ல 6 பேர் வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதுல வந்து 3 பேர் வந்து 4 பேர் வந்து கேரளால இருந்து, அதுல குமரன் நாயர், அப்துல் காதர், சேது மாதவன், இன்னொருத்தர் பேர் 4 பேர் வந்து கேரளால இருந்து வந்தவங்க. இன்னொருத்தர் வந்து ஃபௌஜா சிங் வந்து பஞ்சாப், ராமதேவர் ஐஎன்ஏ வந்து தமிழ்நாடு. இப்ப ராமதேவர் ஐஎன்ஏ நிகழ்ச்சி தான் திருச்சியில நடந்தது. நாகராஜன் நடத்தினாரு, அவரு காங்கிரஸ் காரரு. அப்போது அந்த காங்கிரஸ் ஆபீஸ்ல இருக்கிறப்ப தம்பி சோஜி வந்து ராமதேவர் ஐஎன்ஏ பத்தி சொல்லுங்க, ஏன்னா அன்னைக்கு நீங்க பேசுனீங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு நேதாஜி 12 ஏப்ரல் 2026 எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா 7 தான். இப்ப ஏறத்தால ஒரு 19 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சந்திக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டாரு என்னைய. அதனால அந்த டீட்டெயில சொன்னேன். அது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அப்துல் காதருக்கு, குமரன் நாயருக்கு, சேது மாதவங்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. ஃபௌஜா சிங்குக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. ராமதேவர் ஐஎன்ஏக்கு வந்து போட்டோ கிடைக்கல, அதனால ஸ்டாம்ப் வெளியிடாம இப்ப ஒரே ஒரு போட்டோ பாஸ்போர்ட்ல இருந்ததை எடுத்துட்டாங்க. அதுல வந்து கலெக்டரேட் ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து கூட அப்ப இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருந்த திருநாவுக்கரசு அப்ப வந்து அவர் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் வெளியிட்டுருவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் ஒரு 15-16 வருஷமா பெண்டிங்லேயே கிடைக்குது. சீக்கிரத்துல ஸ்டாம்ப் வெளியிடணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். சோஜியும் வந்து அதுக்கு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நமக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி, காங்கிரஸ் ஐஎன்ஏ தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி ஐஎன்ஏ உருவாக்குற போது, நேதாஜி ஐஎன்ஏ உருவாக்குற போது காந்தி பிரிகேடு, போஸ் பிரிகேட், ஆசாத் பிரிகேட் அப்படிதான் வைக்கிறார். அதனால வந்து இந்த பிரிகேடு எல்லாமே வைக்கிறது வந்து காந்தி பிரிகேடுனே வைக்கிறார் ராணுவத்துல. அப்ப ஆசாத் சந்திர இவர் இருக்காரு இல்லையா, நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அவர் பேருக்கு தான் ஆசாத் பிரிகேட் வைக்கிறாரு, போஸ் பிரிகேட் வைக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது ட்ரைகலர். காந்திஜி வந்து காங்கிரஸ்ல அன்னைக்கு இருந்த விடுதலை போராட்டத்துல ராட்டை வச்சிருப்பாங்க. இவர் வந்து லீப்பிங் டைகர் வச்சாரு, இப்ப பாயும் புலி வச்சாரு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் பிறகு நேரு வந்து சக்கரத்தை கொண்டு வந்தார். அப்ப 3 மாற்றம் தான் நடந்திருக்கு. ஒண்ணு ராட்டை காந்திஜி, நேதாஜி வருகிற போது லீப்பிங் டைகர், இவர் வர்ற போது அசோக சக்கரா. சோ இந்த 3 லீடர்ஸினுடைய பங்களிப்பு ட்ரை கலர்ல இந்தியாவுக்கு இருக்கு. அதனால வந்து இன்டர் ரிலேட்டட் தான். இந்த ட்ரை கலர்ல தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. ராட்டை ஏன் அவர் வச்சாரு, இவர் ஏன் லீப்பிங் டைகர் வச்சாரு, அவர் ஏன் சக்கராவை மாத்தினாரு, ராட்டையவே வச்சிருந்திருக்கலாமே, அப்ப ஏன் சக்கராவுக்கு மாத்தினாரு, அதுக்கு ரீசன்ஸ் இருக்கா அப்படின்லாம் நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப 3க்குமே ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதனால இந்த கனெக்டிவிட்டியில சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. அந்த சேஞ்சஸ் தான் இருக்குதே தவிர பேசிக் வந்து எதுவுமே மாறல. ட்ரை கலர் என்பது பேசிக். அந்த ட்ரை கலர்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த சேஞ்சஸ் தான். அவர் ராட்டையை சொல்றாரு, இவர் வந்து லீப்பிங் டைகர் சொல்றாரு, அவர் வந்து தர்ம சக்கரான்னு சொல்றாரு. சோ ஒரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நான் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி பாக்குறேன்னா, பொலிட்டிக்கல் இன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் எலெக்ஷன் பார்ட்டியா பாக்கல, ஃப்ரீடம் மூவ்மெண்டா பாக்குறேன். அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்பது ஃப்ரீடம் மூவ்மெண்ட். அந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டை வந்து இன்னும் சொல்ல போனா, காந்திஜி வந்து காங்கிரஸ் கலைச்சிருங்கன்னு சொன்னாரு, சுபாஷ் சந்திர போஸ் கலைக்க கூடாதுன்னு சொன்னாரு. காங்கிரஸுக்கு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கும் இட் இஸ் ஹேஸ் அ ரோல் டு இட் இஸ் த்ரூ ரூலிங்
இட் ஹேஸ் அ ரோல் அப்படின்னு சொன்னவர் அப்ப சுபாஷ் சந்திர போஸ். அதனால காங்கிரஸ் வந்து கலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதனால நேதாஜி பாத்தீங்கன்னா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய பொலிட்டிக்கல் தாட், அவருடைய விஷன், தி மிஷன், இது எல்லாமே வந்து பெரிய கிரேட்டா இருக்கு. இன்னைக்கு அவங்க உத்ரா சந்திரபோஸ் அவங்க இன்னைக்கு பார்த்த உடனே அவங்க மூலமா நிறைய செய்திகளை சொல்லியிருக்கோம். இந்த செய்திகள் எல்லாமே ஒரு பதிவு. இது வந்து INA இடம். இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கோம்னா நமக்கு எந்த பொலிட்டிக்கலுடைய பயஸே கிடையாது. நம்ம வந்து பொலிட்டிக்கல் லீடரும் கிடையாது. நம்ம பொலிட்டிக்கல் லீடர்னா பார்ட்டி லீடர்ஸ் கிடையாது. நமக்கு வந்து இந்தியன் நேஷனலிசம் உண்டு, பேட்ரியாட்டிசம் உண்டு, நமக்கு வந்து ஸ்பிரிட் இருக்கு. இந்தியா வந்து பொலிட்டிக்கலா ஸ்பிரிச்சுவலா உலகத்துக்கே ஒரு பெரிய தகவல் சொல்ல போகுது. சோசியலிசத்தை பத்தி நேதாஜி சொல்லாரு. இது வந்து வெஸ்டர்ன்ல இருந்து எல்லாம் சோசியலிசம் பிலாசபி வரல. அப்ப பழங்குடி மக்கள்கிட்டயே சோசியலிசம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வேட்டைக்கு போவாங்களாம், காய் பழங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களாம். சோ சமவாதா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. எனவே சோசியலிசம் என்பது ஏதோ வெஸ்டர்ன்ல இருந்து நம்ம கொண்டு வந்த பொலிட்டிக்கல் பிலாசபி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படியே கிடையாது. இன்னும் நேதாஜி சொல்றதா இருந்துச்சுன்னா அவர் சொல்றாரு மாஸ் மூவ்மெண்ட் ஸ்பிரிட்டிஸ்ட் லெப்டிஸ்ட் அது ஒரு அவர் சொல்றாரு அரசியல் இந்தியாவை எப்படி கொண்டு போகணும் போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்கணும்னு அவர் சொல்ற போது சொல்றாரு இட் இஸ் அ லெப்டிஸ்ட் ஸ்பிரிட்டாவும் மாஸ் மூவ்மெண்டாவும் இருக்கணும்னு சொல்றாரு. லெப்டிஸ்ட் ஸ்பிரிட், மாஸ் மூவ்மெண்ட். இன்னைக்கு இந்தியாவில 2 கட்சி தான் இருக்கு. மாஸ் மூவ்மெண்ட்டுக்காக போன உடனே அவங்க லெப்டிஸ்ட் ஸ்பிரிட் இல்ல, லெப்டிஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்காங்க, அவங்களுக்கு மாஸ் மூவ்மெண்ட் இல்ல. இப்படித்தான் இந்தியாவுல இன்னைக்கு கிடக்குது. ஆனா நேதாஜி தான் ஹைபிரிட்னு சொல்ற மாதிரி நேதாஜி ரெண்டையும் இணைக்கிறார். இது சாத்தியப்படுமா? இன்னைக்கு வரைக்கும் சாத்தியம் இல்ல. மாஸ் மூவ்மெண்டா வந்தோம்னா லெப்டிஸ்டா இருக்க முடியல. லெப்டிஸ்ட்னா என்ன சொல்றாருன்னா அவங்க கம்யூனிஸ்ட்னு அர்த்தம் எல்லாம் கிடையாது. அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல யாரு ரேடிக்கலாவும் அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் டிமாண்டை யார் ஃபுல்ஃபில் பண்றாங்களோ தே ஆர் த லெப்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. எனவே the leftist இன்னைக்குள்ள கரண்ட்ல யார் லெப்டிஸ்ட்னு அன்னைக்கு சொல்றாரு those who are for the freedom struggle and also after the forming the government in the socialist basis they are the leftist அப்படின்னு சொல்லி நேதாஜி சொல்றாரு. இன்னைக்கு லெப்ட்னா நிரந்தரமா நாங்க தான் லெப்ட்னு சில பேர் பேரை வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு லெப்டா இருக்கிறவன் ரைட்டா மாறிடுவான், ரைட்டா இருக்கிறவன் காணாமலே போயிடுவான். அப்ப இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. அப்ப நேதாஜி சொல்வது the current situation இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் நெருக்கடி, the crisis in the international situation, இதுக்கு லெப்டிஸ்டா என்ன தீர்வு, இந்தியா எப்படி, வாட் இஸ் த ரோல் இன் த பிரசன்ட் இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் அப்படின்னு யார் சொல்றாங்களோ, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்றதோ, எந்த பிலாசபி சொல்றதோ தட் இஸ் த லெப்டிஸ்ட். ஆனா இன்னைக்கு எந்த லீடரோ எந்த லெப்டிஸ்டும் இன்னைக்குள்ள கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி சொல்லல. இன்னைக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஆர்மி நிலையை பத்தி சொல்லல. இன்னைக்கு இந்தியாவை தாக்கப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஆர்மி லீடர்ஸ் எல்லாம் யாரும் லெப்டினன்ட் பேஜர்ஸ் யாரும் பேசாதீங்க, ஆர்மி ஆபீசர்ஸ் அதாவது டிஃபென்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் யாருமே பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு எதுக்கு கண்டிஷன் வைக்கிறீங்க? இந்தியாவுடைய வீக்கா இருக்குது, இந்தியாவுடைய சிச்சுவேஷன் வீக்கா இருக்குது. அப்ப இந்த சூழ்நிலையில இந்தியாவை எப்படி பலப்படுத்தணும் அப்படின்றத நம்ம ஓப்பனா பேசித்தான் ஆகணும். இன்னும் வெறும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க கட்சி கொடியை பிடிக்கிறதுலன்னா அர்த்தம் கிடையாது. உலகமே வேற விதமா மாறிடுச்சு, டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு. கரெக்டா ட்ரோன்ல போய் குண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட உலகத்துக்கு வந்துட்டோம். அப்படிப்பட்ட உலகத்துக்கு வந்த பிறகும் இன்னும் வந்து நம்ம தெருச்சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. உலக சண்டையை பத்தி இப்ப கவலைப்படணும். உலக சண்டையை பத்தி நேதாஜி தான் பேசியிருக்காரு. எனவே நேதாஜி என்ன பேசினாரு, எப்படி பேசியிருக்காரு, என்ன உலகத்தினுடைய பார்வை என்ன அப்படின்னு நம்ம இந்தியர்கள் புரிந்து கொண்டால்தான், இந்திய அரசியல் கட்சிகள் புரிந்து கொண்டால்தான் உலகத்தை ஆளுகிற ஆற்றல் இந்தியாவுக்கு கிடைக்கும். சரிதானா? சரிதானா? வணக்கம். நாம சுவாமிநாதன் ஐயா அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஐயா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஒரு ஆராதகர்னு சொல்றதா, இல்ல என்னையே ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினர்னு சொல்றதா, எத்தனையோ மேடை பேச்சுகள்ல பேசி மாணவர்களை சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரை தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். அவரை பத்தி நம்ம சொல்றதுக்காட்டிலும் அவர் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஐயா உங்களை பத்தி சொல்லுங்க. மகிழ்ச்சி. நீண்ட நேரமாக அவங்களோட பேசி இருக்கிறேன். அவங்க இன்னைக்கு உங்கள் பதிவுகள் எல்லாமே நான் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சேனலுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, யூடியூப்ல பேசுங்க அதுல பேசுங்கன்னு கேட்பாங்க. ஆனா என்னவோ சோஜியவும் உத்தர சந்திரபோஸையும் பார்த்த உடனே மனசுல இருக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டிட்டேன். நான் எந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாம் பேட்டி எல்லாம் கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் கேட்பாங்க,
நான் கூட இல்லையா நான் ஜெயிந்து சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு விட்டுருவேன். ஆனாலும் கூட இன்னைக்கு என்னவோ தெரியல, தெய்வமே அனுப்புன மாதிரி ஒரு ஜான்சி ராணியாக அவங்களும், ஒரு ஐஎன்ஏ வீரனாக, இந்திய தேசிய ராணுவ வீரனாக அவனுடைய சோஜியும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம நேதாஜி சிலை வளாகத்தில் கேட்டிருக்காங்கன்னா ஏதோ தெய்வ சித்தம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் வந்து பொய் சொல்ல முடியாது, சத்தியமான இடம். அந்த சத்தியமான இடத்துல இந்த ஒரு பேட்டியை கேட்டுட்டாங்க. நான் பேட்டி கொடுக்கணும்னே நினைக்கல, பேட்டி கொடுக்காமலேயே நான் எனக்கு மனசுல இருந்தது பூராமே சொல்லிட்டேன். அந்த சொன்ன செய்திகளையுமே பல்வேறு மனிதர்கள், ஐஎன்ஏ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்கெல்லாம் எனக்கு சொன்னதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுல வந்து ஐஎன்ஏல வந்து இன்னொன்னு சொல்றாரு காந்திஜி, ஜாதி மதம் இல்லாத இயக்கம் ஏற்படுத்துவதில் நான் தோல்வி கண்டேன். காந்திஜி சொல்றாரு நான் தோல்வி கண்டேன், ஜாதி மதம் இல்லாத இயக்கத்தை அவராலே உருவாக்க முடியலையா, தோல்வி கண்டேன். ஆனால் ஐஎன்ஏவை உருவாக்கியதன் மூலமாக ஜாதி மதம் இல்லாத ஒரு இயக்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கி விட்டார்னு சொல்றார். 2 இடங்கள் 3 இடங்கள்ல தான் நான் தோற்று விட்டேன், சுபாஷ் ஜெயித்து விட்டாருன்னு சொல்லி காந்திஜியே சொல்றாரு. அதுல ஐஎன்ஏ ஒரு இடம், அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஒரு இடம், இந்த மாதிரி 2-3 இடத்துல நான் தோற்று விட்டேன், சுபாஷ் ஜெயித்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து காஸ்டிசம் இல்லாத ஒரு இந்தியா வரும், அது சுபாஷ் சந்திர போஸனுடைய பாதையில் வரும். சுபாஷ் சந்திர போஸை நினைத்துட்டோம்னா இந்தியாவுல காஸ்ட் இல்ல அப்படின்ற ஒரு இதே வந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு இந்தியா வரணும்னு தான் நம்ம விரும்புறோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே குலம், ஒன்றே எங்கள் குலம் என்போம் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்தியர்கள், இந்தியா என்று சொன்னா நம்ம வந்து எல்லாரும் ஒண்ணுதான். அது இமயமலையில இருந்தாலும் சரி, தெற்க வந்து கேரளாவில இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருடைய கல்ச்சர் ஒண்ணுதான். இங்கதான் தப்பா சொல்லி சில மைனர் சேஞ்சஸ் இருக்கும், வேறு மாற்றம் மாதிரி இருக்கும். இங்க போங்க, வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். உத்தராகண்ட் போனாலும், கன்னியாகுமரி போனாலும் வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். தங்கிட்டு போங்கன்னு சொல்லுவான். இந்த விருந்தோம்பல், இந்த அன்பு, இந்த பாசம் இது உலகத்துல எங்கே இருக்கு? எங்கேயுமே கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கு, இமயத்துல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கு. அதனால இந்த உறவுகள் என்பது அவன் வேற, இவன் வேற, இந்த மாநிலம் வேற, அந்த மாநிலம் வேற அப்படின்னு சொல்றதெல்லாம் நேதாஜிட்ட வரவே வராது. அதனால நேதாஜி வந்து ஒன் சிங்கிள் மேன் ஹேஸ் அ பவர் டு யுனைட் இந்தியா அப்படின்றதுக்கு நேதாஜி நிறைய பிலாசபி கொடுத்திருக்காரு, லைஃப் சிஸ்டம் கொடுத்திருக்கிறாரு. அத ஹிஸ்டரியை நம்ம புரட்டி பார்க்கணும். நேதாஜியுடைய கலெக்டர் புக்ஸ் எல்லாம் படிங்க. த ஒன்லி பிலாசபர், இந்த பிளேட்டோ சொல்றான், த பிலாசபர் கிங் அப்படின்னு பிளேட்டோ சொல்லுவான். அவனுடைய உட்டோபியா அப்படின்ற ஒரு புத்தகத்துல சொல்லுவான். கற்பனை உலகத்தை அவன் படைச்சு, பிலாசபர் வந்து ஒரு கிங்கா இருந்தா அந்த நாட்டுல எப்படி ஒரு ஆட்சி நடக்கும் அப்படின்றது அவன் கற்பனையில எழுதியிருப்பான். த பிரின்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்துல. அப்படிப்பட்ட புத்தகத்துல நேதாஜி இஸ் த பிலாசபர் கிங், இந்தியாவுக்கு கிடைச்ச பிலாசபர் கிங். இது பேசிக்கலி பிலாசபி ஸ்டூடெண்ட் கூட, அவரு பிலாசபி படிச்சவரு. He is a rooted of the Indian spiritualism, not the religiousism. இந்தியாவுல ரிலிஜனே கிடையாது, இந்தியாவுல ஸ்பிரிச்சுவலிசம் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவுடைய ஸ்பிரிச்சுவலிசம் மட்டும்தான் the heart, the mind, the ஆத்மா. இது அத்தனையும் மானுடத்தை இணைக்கக்கூடிய பவர் வந்து உலகத்துல ரிலிஜன் இருக்கு, ஆனா ஸ்பிரிச்சுவல் இல்ல. இந்தியாவில மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு தான் ஜீசஸ் இமயமலையில வந்து இத்தனை வருஷம் தங்கி கத்துக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. முகமது நபி கத்துட்டு போனாருன்னு சொல்றாங்க. உலகத்துல எந்த இடத்துல ஓசோ சொல்றாரு, மனித நேயம் யாருக்கு இருக்கிறதோ அவன் ஒரு இந்தியன் என்று சொல்வேன்னு ஓசோ சொல்றாரு. அப்படின்னா அவன் ஆஸ்திரேலியால இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், ஆனா அவனுக்கு ஹியூமனிசம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இஸ் அன் இந்தியன் அப்படின்னு சொல்லுவேன்னு அவர் சொல்றாருன்னு சொன்னா, இந்தியன் இஸ் ஈக்குவலன் டு ஹியூமனிசம். ஜெய்ஹிந்த். கரெக்ட் தானா? ஐயா, உங்களை பத்தி எங்களுக்கு மிக குறைந்த அளவுதான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு தொகுப்பு எங்களுக்காக அதை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய 20 வயசுல, இப்ப நல்ல வழுக்கத்திலையா இல்ல, 20 வயசுல ஒரு இளைஞனாக இந்த இடத்துக்கு வந்து நின்று, அப்போ ஒரு ஐஎன்ஏ வீரர் அரைக்கால் சட்டை தாக்கி, சட்டை தாக்கி, ட்ரௌசரு தலப்பா கட்டிக்கிட்டு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நான் ஒரு மாநகராட்சி ஊழியரா இருப்பாரோன்னு நினைச்சேன். எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், தேசபக்தி, பொதுநல சேவை. என்னுடைய அப்பா வந்து விமானப்படையில இருந்தாங்க, அதனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்னால நான் இங்க வந்திருந்தேன். அப்போது அவர் சொன்னாரு, நான் நேதாஜியின் படை வீரன்னு சொன்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. நெப்போலியன்ட்ட அவனுடைய தளபதி கேக்குறான், நெப்போலியன் இறந்துட்டான், அந்த செயின்ட் ஹெலினா தீவுல இறந்துட்டான். அப்ப வந்து எல்பா தீவுல ஹெலினா தீவுல இறந்துட்டான். அவன் இறந்த உடனே தளபதிட்ட கேக்குறான், 2 பேரு தலைவன் இறந்துட்டான், நீ என்ன செய்ய போற? என்னைய வந்து எங்கேயும் பண்ண வேணாம், அந்த என் தலைவனை அடக்கம் பண்ண இடத்துல கல்லறையை சுத்தம் பண்ற வேலையை மட்டும் என்கிட்ட விட்டுருங்க. என் மீதி வாழ்க்கைய அவன் வாழ்ற வரைக்கும் நான் தளபதியா இருந்தேன், இப்ப அவன் கல்லறையை சுத்தம் பண்ணிட்டு என் மீதி வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லுவான்.
அது மாதிரி இந்த சுபாஷ் சந்திர போஸுக்கு காலடியில அந்த ஐஎன்ஏ வீரரு கூட்டிக்கிட்டே இருந்தாரு. அவர் துப்பாக்கி பிடிச்சு இந்த தேசத்துடைய விடுதலைக்காக பாடுபட்டவரு. இன்னைக்கு துப்பாக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிப்பட்ட தலைவனை நேசிச்சு 70 வயசுல இந்த துப்புரவு பண்ணி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண கூட்டுறது பெருக்கிறதெல்லாம் அவமானம்னு நினைக்கிறோம். இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பான்னு கேக்குறோம். ஆனா அப்படி நினைக்க கூடாது. இன்னைக்கு டெல்லியில கெஜ்ரிவால் ஒரு விளக்குமாறு சின்னத்துலதான் ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த விளக்குமாறு தான் இந்தியாவை காப்பாத்த போகுது. நான் கூட சொல்லுவேன் எல்லார்ட்டையும், இந்த விளக்குமாறு அப்படின்றத சுத்தப்படுத்துது. இந்த சுத்தப்படுத்துற வேலையை முதல்ல இந்தியால பாருங்க. இந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் த பியூரிட்டி அப்படின்றதே உனக்கு இல்லாம போச்சு. குப்பையா வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். வாட் இஸ் பேட், வாட் இஸ் குட்ன்ற டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் குப்பையா வச்சு வீட்டெல்லாம் நம்ம குப்பையா வச்சிருக்கோமா, வீட்டுக்குள்ள எச்சி துக்குமா, வீட்டுக்குள்ள ஒண்ணு கிடைக்குமா, இதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்ப நாட்டுக்குள்ள ஏன் இதெல்லாம் செய்யறோம்? அதுக்கு பிளேஸ் வச்சிருக்கோம்ல, அதுக்கு பிளேஸ் கொடுன்னு கேட்கறோம்ல. இந்த டிமாண்ட் கேட்கணும். நாடுன்னா குப்பைமேடுன்னு நினைக்க கூடாது. அந்த மனோபாவத்துல இருந்து மாறணும். இதெல்லாம் எனக்குள்ள சிந்தனையா இருந்ததுனால நான் ஒரு தேச பக்தனாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வேலைக்கு போவோம், கல்யாணம் பண்ணவும் இதெல்லாம் எதுவுமே இல்லாம என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க பென்ஷன் வாங்குற பணத்துல எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறதுனால, ஊக்கப்படுத்தினதுனால நான் என்னுடைய லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் முதல்ல இந்த இடத்துக்கு வரையில அந்த ஐஎன்ஏ வீரர்கள் துப்புரவு பண்ணாரு. அவர் இன்னைக்கு இல்ல. அந்த விளக்கமாற என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சுடர் சொல்லுவாங்க, ஒலிம்பிக் சுடர் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் கொடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒலிம்பிக் சுடர் மட்டும் கிடையாது, விளக்கமாறு கூட ஒலிம்பிக் சுடர் தான். இந்த விளக்கமாறு கூட அந்த ஐஎன்ஏ வீரர் நான் முதல்ல வரையில இந்த இடத்த துப்புரவு பண்றது தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இன்னைக்கு என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த நேதாஜி சிலைய துப்புரவு பண்றது, குப்பையில் அள்ளி போடுறது, இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, இதுதான் என் வேலையா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தலைவனுடைய காலடி எப்போதும் புனிதமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டே இருந்தோம். ஜெய்ஹிந்த்.